கிளம்புறப்ப சுவாசிகா வந்து போயிட்டு வரீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு வச்சேன். ஆக்ஷன் ரெடி, டைலாக் பேசுகிறா, டைலாக் பேசுகிறா. அங்கிள் எங்கள் அப்பா அந்த சுவாசிகாவை கட்டி பிடிச்சாரா? இல்லடா, கட்டி பிடிச்சார் அங்கிள். மாமன் அப்படின்ற ஒரு மிக அழகான ஒரு திரைப்படம். பொதுவாக ஒரு திரைப்படத்தை பற்றி பேசும்போது குடும்பங்கள் கொண்டாடும் திரைப்படம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் குடும்பங்களை, குடும்பத்தில் இருக்கும் உறவுகளை, உணர்வுகளை, உண்மைகளை கொண்டாடும் ஒரு மிக அழகான திரைப்படம் மாமன். அந்த திரைப்படத்தோட இந்த அழகான இசை வெளியீட்டு விழாக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் வெரி வெரி வார்ம் வெல்கம். இந்த அழகான மாலை பொழுதுல முதல்ல வந்து பேசுறது யாரு அப்படின்னு ஒரு பெரிய விவாதம், ஒரு பெரிய டிஸ்கஷன் நடந்தது. அப்போ இயக்குனர் அவர்கள் சொன்னார், சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப க்ளோஸான நண்பர், அவர் வந்து முதல்ல ஆரம்பிச்சு விட்டார்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நண்பர், எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த பால சரவணன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஆமாம், நீங்கள் தான். நான்லாம் எக்ஸாமில் காப்பி அடிச்சதுனாவே தப்பாக தான் எழுதுவேன். முதல்ல என்னையை கூப்பிட்டா நான் என்ன செய்கிறது? யாராவது முன்னாடி 2 பேர் பேசினா அதுலேருந்து 1-2 பாயிண்ட் எடுத்து கவுண்டர் அடித்து பேசலாம். ஃபஸ்ட்டு எடுத்தது இப்படி ஏற்றி விட்டா எனக்கு புரியுது நீ இந்த வேலையை பார்த்தேன்னு. வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய் மாமன்களுக்கும், இனிமேல் தாய் மாமன்களாக ஆகப் போகிறவர்களுக்கும், அந்த அழகான மாப்பிள்ளைகளுக்கும், இந்த தாய் மாமன்களையும் மாப்பிள்ளையும் என்னைக்கு ஒத்துமையாகவே வச்சிருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் வருக வருக வருகிற விழா கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம். மாமன், அதாவது இந்த மாமன்ற உறவு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உணவாக இருக்கும். அதை பற்றி தான் படம் பேசுது, அதை பற்றி தான் வந்திருக்க எல்லாரும் பேச போகிறாங்க. அதையே நானும் சொல்லலை. நான் ஒரு மாமன், நான் ஒரு தாய் மாமன்றதை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நான் பேசுகிறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் பேசுகிறத கேட்போம். எங்கள் அக்கா பசங்க பேர் வந்து ஜெய்சான், ஜெய்சூர்யா. நான் தாய் மாமனாகி கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. எங்கள் அக்கா பையன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டாப்புல. எனக்கு இவன் ஃபஸ்ட்டு வந்து கதை சொன்னோடனே, அதாவது நான் வந்து அவனை மாமான்னு கூப்பிடுவேன், அவன் என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவான். நாங்கள் பயங்கரமான நண்பர்கள். இந்த மாமா ஃப்ரெண்டை வந்து நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றோம்னா அதில் ஒரு பயங்கர நட்பு இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம தாய் மாமன் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு நண்பர்களாக நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும். பிரச்சனையும் வரும், ஆனால் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் எங்கள் அக்கா பசங்க என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்குறத விட என்கிட்ட நிறையா கேட்பாங்க. அது அன்பு, நட்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அந்த உறவு. ஃபஸ்ட்டு வந்து இந்த கதையை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஏன்னா இப்படி ஒரு மாமனா நம்ம இல்லையே. நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குமே, ஏண்டா இதெல்லாம் நீ என்னைக்காவது ஒரு நாள் பண்ணியிருக்கியாடா? இந்த மாதிரி பல வீட்டில் பஞ்சாயத்து வரப்போது இப்படி ஒரு மாமனை எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு மாமன் இப்படி எப்படியெல்லாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும், இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மாமன் தான் நம்ம அண்ணன் சூரியன் இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அது மாதிரி நண்பன் வந்து சிறப்பாக கலக்கியிருக்கான். இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதுதான் நிச்சயமான முறையில் இந்த படம் கதையை கேட்டுட்டு படம் முடிச்சுட்டு டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒன்று தான் தோணுச்சு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் ஆகட்டும், ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஆகட்டும், ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும், எதையாவது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணியிருப்போம். இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசியிருப்போம். ஒவ்வொரு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாவது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். அந்த அளவுக்கு லைஃப்பில் ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இந்த தாய் மாமன் உங்கள் எல்லாரையும் இயங்க வைப்பான். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கு மாமன். எல்லோரும் படத்தை பாருங்கள். இன்னும் நிறைய பேருக்காக பேசுகிறதுக்கு அவங்கெல்லாம் பேசட்டும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. இருக்கும் அற்புதமான காஸ்ட் அவங்க மேடை கூப்பிட போகிறோம். வெரி வெரி ஃபைன் ஆக்டர் விஜய் சந்திரசேகர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ஃபார் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். மாமன் படம், கடைக்குட்டி சிங்கம் படத்தை எப்படி கூட்டம் கூட்டமாக குடும்பமாக போய் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்களோ, கண்டிப்பாக இதுவும் அப்படி கிளம்பி போய் பார்ப்பாங்க. ட்ரெய்லர் பார்த்தப்போ என் பொண்ணு ஒன்று கேட்டா, எனக்கு இப்படி ஒரு தாய்மாமன் இல்லையே அப்படின்னு. அப்படி எல்லாருக்கும் தோணும், உங்களுக்கும் தோணும், கண்டிப்பாக தோணும். அண்ட் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல.
பாண்டியராஜ் சார் கிட்ட அசிஸ்டண்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண பிரசாந்த் கண்டிப்பாக ஜெயிப்பார். பாண்டியராஜ் சார் மாதிரி இருக்கீங்க தரமான படங்கள் கண்டிப்பாக அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கிடச்சிது. சச் எ ஒண்டர்ஃபுல் பர்சன். எல்லா டீமோடவும் நான் இந்த படத்துலேயே நானும் இருக்கேங்கிற ஒரு பெரிய என்ன சொல்கிறது பெருமையாக நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெற்றி அடையும், நீங்கள் அடைய வைப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அது கடைக்குட்டி சிங்கம் படம் பண்ணும்போது நான் சார்கிட்ட சொல்லுவேன் இது கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு இந்த படத்தை பற்றி. சூரி காமெடி பண்ணிட்டு எப்படி அழ வச்சிங்க தெரியுமா? அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த கண்ணாடியை தொட்டு முத்தம் கொடுப்பீங்க பாருங்கள், அழாதவங்க இருக்க மாட்டாங்க. யூ சச் எ ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சிவா சார் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எண்ணம் போல் தான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு. அண்ட் ராஜ்கிரண் சாரோட நான் படம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. அந்த கனவும் எனக்கு இதில் நிறைவேறிடுச்சு. எல்லாருமே அவ்வளோ அற்புதமாக தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. அந்த லட்டு பையன் அவன் தான் எல்லா படத்தையே தூக்கிட்டு போன அந்த பையன். காட் பிளஸ் யூ கண்ணா. அண்ட் ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் தட் லிட்டில் பாய் லட்டு பையன். அண்ட் படத்தை கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக இது பிடிக்கும், கண் கலங்காமல் இருக்க மாட்டாங்க. அதுக்காக இது இட்ஸ் எ வெரி என்டர்டெய்னிங் ஃபில்ம் ஆல்சோ. நான் நிறைய இடத்துல சீரியஸாக பண்ணால் கூட காமெடியாக சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் ராஜ்கிரண் சாரும் அந்த மாதிரி பண்ணினோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிரில்லியன்ட் ஃபில்ம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ பிரசாந்த். இந்த படத்தில் நான் பண்ணணும் இந்த கேரக்டர்னு அவர் ஒத்த காலில் நின்னாரா. ப்ரொடியூசர் பரவாயில்லை வேறு ஆர்டிஸ்ட்டை போடுங்கன்னு கூட சொன்னாருன்னு கேள்விப்பட்டேன். இல்லையா? ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். அண்ட் ஐம் கிரேட், ஐம் ஃபீலிங் கிரேட் டுடே. தேங்க்யூ. பாருங்கள், நான் வர முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் இதே கலரில் எனக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு இந்த மாதிரி டெண்டான் டயர் ஆயிருந்தது. ப்ரொடியூசர் சார் தெரியுமோ என்னமோ தெரியல, சீலிங்லேருந்து மேடையிலேருந்து எல்லாமே கிரே கலரில் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட். ஸ்டாருக்கு தாயாகவும் அமரனுக்கும் ஸ்டாராகவும் தாயாகவும் இன்னைக்கு நமக்காக இந்த மேடைக்கு வருகை தர ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் கீதா கைலாசம் மேம். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அவங்களுக்காக. இந்த படத்தை பற்றி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபோன் பண்ணி சொன்ன பொழுது சூரி சார் படம் அப்படின்னு சொன்ன உடனே நான் கண்ணை முடிட்டு நிச்சயமாக இந்த படத்தில் நான் பண்ணி தான் தீர்றேன்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு படம் நான் சூரி சார் கூட பண்ணியிருக்க வேண்டியது, அது எனக்கு பண்ண முடியாமல் போச்சு. அதனால நான் அது ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்த பொழுது இந்த வாய்ப்பு வந்தது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ சூரி சார் பேர் சொன்ன உடனே நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். ஏன்னா போன படம் நான் அவர் கூட பண்ணணுன்றது தேதிகள்னால முடியாமல் போச்சு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்கள் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு. அண்ட் அடுத்தது சொன்னாங்க லப்பர் பந்து காம்பினேஷன் சுவாசிகா நீங்கள் சேர்ந்து வரீங்க, அதில் மருமக இதில் மக. ஓ சூப்பர். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அங்கே போனால் ரொம்ப சர்ப்ரைஸ். விஜய் சந்திரசேகர் என்னுடைய ரொம்ப நீண்ட நாள் ஃப்ரெண்டு, அவங்கள பார்த்தேன். அஃப்கோர்ஸ் ராஜ்கிரண் சாரோட இப்போ சமீபத்தில் ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். அண்ட் ஏகப்பட்ட க்ரூ, ஏகப்பட்ட காஸ்ட் அண்ட் எல்லாரோடையும் ரொம்ப நல்லா இருந்தது. விஜய் மேம் இப்போ தான் சொல்லிட்டு போன மாதிரி லட்டு அண்ட் சூரி சாரோட சேட்டை ரொம்ப நல்லா இருந்தது என்ஜாய் பண்ணுறதுக்கு. அந்த மேஜிக் ஷோ பொழுது அவன் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்போ நீங்கள் அடிச்சிங்க பாருங்கள் ஜோக்கு, அதை நான் மறக்கவே மாட்டேன் சார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா எங்களை மேஜிக் ஷோ பார்க்க வச்சுட்டான் பார்த்தியான்னு சொல்லி ஜோக் பண்ணீங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் மொத்த க்ரூக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் பிரசாந்த் என்டையர் க்ரூ என்டையர் டீமுக்கு நான் என்னுடைய பெஸ்ட் விஷஸையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக வைப் ட்ரெய்லர் வந்த உடனே வைப் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர், டைரக்ஷன் டீம், டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. சூரி சார் தேங்க்யூ. மேலும் மேலும் உங்களோட நிறைய ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. அடுத்தபடியாக forever young forever swag ஜெயபிரகாஷ் சார், fondly known as JP sir, may I please request you to join us on stage. இந்த ஃபங்க்ஷன் எப்படி கோலாகலமாக நடக்குதோ கிட்டத்தட்ட ஷூட்டிங் தினமும் இப்படி தான் நடக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு
நிறைய ஆர்டிஸ்ட் கூட நடித்தது. ஏன்னா இப்போல்லாம் குடும்பம்லாம் ரொம்ப சின்னதாகிடுச்சு. அப்பா அம்மான்னு ஒரு ஐடென்டிட்டி அதோடு முடிஞ்சிருது. பட் வேற இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட், ஷூட்டிங் ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோலாகலமாக இருக்கும். ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ அற்புதமாக பார்த்துக்கிட்டாங்க. யாருக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஆல்மோஸ்ட் திருச்சியிலே தான் பண்ணோம், இங்கே பேட்ச் ஒர்க் மட்டும்தான் பண்ணோம். தேங்க்யூ சார். திருச்சி கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் இருந்து சந்தோஷமாக அனுபவித்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் டீம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட ஒரு ஒர்க் பண்ணார் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் ஃப்ரீடம் உண்டு பிரசாந்த் கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு, சஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் டீம் டு ஒர்க். இதுதான் செய்யணும், இப்படிலாம் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ எனி ஒன் கேன் வாய்ஸ் தேர் ஒப்பீனியன். ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுனாக்கா அது ஓப்பனாக கேட்கலாம். பிரசாந்த் வில் அகாமடேட் தட். எனக்கு கதை சொல்லும்போது பிரசாந்த் வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு இந்த படத்தில் அவன் தான் சார் வில்லன் யாரை சொன்னார்னா லட்டுவை தான் சொன்னார். ஏன்னா அந்த இதில் நடக்கிற அத்தனைக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷத்துக்கும் அவன் தான் காரணம். அந்த ஒரு நடுவில் நடக்கிற சங்கடங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அறந்தவாள் தான் காரணம். ஸோ அவ்வளோ பாசமான அந்த ஒரு விஷயத்தில் அவனே தான் சார் படத்தில் வில்லனாக வரான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் அப்படின்ட்டு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அவ்வளோ லைவ்லியாக இருந்ததுக்கு காரணம் லட்டு. எப்படி சூரி சார் மேனேஜ் பண்ண ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். நான் பசங்க படத்தில் பண்ணியிருக்கேன் பாண்டியராஜ் சார் கூட. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இருந்து ஒரு 20 பசங்களுக்கும் லட்டும் ஈக்குவல் சார். இவன் ஒருத்தன் போதும் அவங்கள 20 பேர் வச்சு கூட நம்ம மேய்ச்சிடலாம். அப்படி வச்சு ஒரு மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபெல்லோ ஆன் செட் சீனில். அண்ட் சூரி சார் உண்மையிலே ஒரு இடம் அவர் உண்மையில் அவ்வளோ பாசத்தை கொட்டிக்கிட்டே தான் இருப்பார். ஒரு சொனங்களே இருக்காது அவருக்கு. அவங்க அப்பா திட்டினாருன்னா கூட அவர் அப்பாவெல்லாம் மிரட்டிடுவான் பையன். ரொம்ப ஏதாவது திட்டினாருன்னா அப்பா ஃபோனை கொடு அம்மாட்ட பேசணுமா. 2 பேருக்கும் அம்மா தான் செக்மேட்டு. இவன் ஏதாவது தப்பு பண்ணாலும் ஃபோனை கூட அம்மாட்ட பேசுகிறான்னு அவன் கொஞ்சம் சைலண்ட் ஆவான். இவர் எதாவது சேட்டை பண்ணாலும் அவனும் அதே டயலாக் ஃபோனை கூட அம்மாட்ட பேசணும்னு. அப்போ பிரசாந்த் மடங்கி உட்காந்துருவார். அது அவங்க வீட்டில் உள்ள செக்மேட் அவங்களுக்கு இவங்க தான். ஸோ வெற்றி வர வர சூரி சாருக்கு ஒன்றும் பெருந்தன்மையும் ஒரு நிறைவும் அவர் முகத்தில் இருந்துகிட்டு இருக்குது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு சீன் அது அவர் அவ்வளோ பாராட்டணும்னு அவசியமே இல்லை. பட் அகைன் நம்ம படத்தில் வரதான் சார், உயிரோடு இருக்கும்போது நம்ம யாரையும் பாராட்ட மாட்டோமே அப்படிமோ இல்லையா. அது இல்லாமல் நாங்கள் அந்த சீன் முடித்தோடனே பார்க்கும்போதெல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருப்பார், சார் அந்த நைட் எடுத்தோம்ல சார் அந்த சீன் சூப்பர் சார் அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு பொழுது எனக்கு ஜோஷில் போயிடும். ஓ நல்லா இருக்கு பொழுது. மோதர் சொல்லுவார், 2ஆம் நாள் சொன்னார், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார். டைரக்டர் சொன்னார் ஓகே, பட் இவர் அதை சொல்லிக்கிட்டே இருப்பார். நடிக்கிறவனுக்கு வேறு என்ன வேணும், அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். நம்மளுக்கு வந்து ஸ்பாட்லேயே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அண்ட் இதில் நான் வந்து அழகான ஐஸ்வர்யாவுக்கு அப்பா. ஸோ அவங்க எங்கள் 2 பேருக்கும் அதாவது பொண்ணுங்களுக்கு வந்து அப்பாட்ட நிறைய பாசம் இருக்கும்பாங்க இல்லையா. ஸோ அது கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்கிரிப்ட். பொண்ணு வந்து என்கிட்ட எதை பற்றி வேணாலும் பேசலாம், தைரியமாக பேசலாம், எதுவும் ஹோல் பேக் பண்ண வேண்டாம். அவங்க லவ் பண்ணாலும் அதை பற்றி சொல்லலாம், சங்கடத்தையும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப். என்ஜாய்ட் ஒர்க்கிங். அவங்கெல்லாம் நல்லா நடித்தாங்கன்னு நான் சொன்னேன்னா நான் ரொம்ப தப்பான விஷயம். அவங்களுக்கெல்லாம் அவங்களாம் இயல்பாக வர்றது. ஸ்வாசிகா லவர் பந்தில் பார்த்து அவங்கள ரசித்தேன். எட்டனதர் கிரேட் ஆக்டர். எத்தனை தடவை என்ன ஆங்கிளில் வச்சாலும் அதே பர்ஃபார்மன்ஸு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, டயர்டே ஆக மாட்டேங்கிறாங்க சீரியஸ்லி. ஏன்னா இது சில பேர் நம்மளே கேட்போம், இது வேணுமா, நம்ம தான் அதை பண்ணோம், எல்லாம் அந்த கேள்விலாம் கிடையாது. திருப்பியும் ரெடி. அது எத்தனை தடவை ஆனாலும் சரி, அது எவ்வளோ பெரிய எமோஷன் ஆனாலும் சரி, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இட்ஸ் எ வண்டர்ஃபுல் குவாலிட்டி. நான் பார்த்தது ரசித்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ராஜ்கிரண் சார் கூட மீண்டும் ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் மொமெண்ட். எனக்கு நிறைய பாசம், அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரசாந்துக்கு மனப்பூர்வமான நன்றி. அவங்க டீம் மெம்பர்ஸ் அத்தனை பேரும். நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப லேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன சொனங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எப்பயும் இருக்கும். ஆனால் இந்த செட்டில் அது நடக்காது.
ஏன்னா 20 ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்களை எங்கே ப்ளேஸ் பண்ணுறதுங்கிறதே பெரிய கஷ்டம். அதை அவங்க அழகாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு வேலை வரதுக்கு காலைல 9 மணிக்கு போனோன்னா நம்மளுக்கு ஷார்ட் 3 மணிக்கு கூட வரலாம். ஆனால் நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் பார்த்துக்கிறது, நம்மளை சொன்னங்காமல் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டைரக்டரோட டீம். அண்டு அவங்க வந்து அந்த நம்மளுக்கு சரி நம்ம அந்த கூட்டத்தில் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். என்னடா நம்மளை கூப்பிடலையேங்கிறதுலாம் இல்லை. மானிட்டர் பக்கத்தில் போய் உட்காரலாம், பிரசாந்த்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம், ஒம்பளுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். இஸ் கிவன் இஸ் ஆல் த ஃப்ரீடம் டு டூ. நான் இல்லை, அத்தனை பேருக்குமே அது உண்டு. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு லார்க். அவங்களுக்கு நான் இன்னொரு இந்த படம் பண்ணுங்கிறது எனக்கு இன்னொரு உள்நோக்கமும் உண்டு. என் சன்னுக்கு வந்து கார்டனில் ஒரு நல்ல பிரேக் கொடுத்தார் ப்ரொடியூசர். அது எப்பயுமே மனசில் இருக்கும். அதுக்கு அது நன்றி கடன் நான் சொல்ல மாட்டேன். அது நான் ஏன்னா அவனுக்கு ஒரு ஈசனுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு எல்லார் கண்ணையும் படுறதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது. அந்த வகையில் நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் ஆல்சோ. பட் இது எல்லாத்துக்கும் மேலே சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ அழகாக எங்களை பார்த்துக்கிட்டீங்க, அவ்வளோ அழகாக எங்களை ட்ரீட் பண்ணீங்க. முழு நேரமும் எங்கள் கூட அவ்வளோ அதான் சொல்லுவேன். உங்களுக்கு வளர்ச்சி வர வர அந்த பெருந்தன்மை ஒன்று உங்களுக்கு பெருசாக போயிட்டே இருக்குது. அப்படியே நீங்கள் நிறைய வெற்றிகள் பெறணும். உங்கள் எல்லார் கூடயும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அழைக்கிறோம் Chaya-Devi, can we have you on stage please? மாமன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னோட மாமா அவரை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். படத்தில் சூரி சார் என்னோட மாமா, அதை சொன்னேன். ஆக்சுவலி அவரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. பிகாஸ் அவரோட நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம். அவரோட இதில் நிறைய இன்ஸ்பிரேட் ஆகிருக்கோம் நம்ம. இன்னைக்கு பல பேரோட மோட்டிவேஷ்னல். கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு அவர் தான் சென்சேஷனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் அப்படி ஒரு பேர் கொடுக்கும் அவருக்கு. சூரி சார் அவரோட வெற்றியை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, அவரோட வளர்ச்சியை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது அவருக்கும் சில பேருக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளும் அதே மாதிரி பண்ணோன்னா அந்த வெற்றியை தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் ஒரு பெரிய உதாரணமாக நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் சார். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். மாமன் இதை பற்றி பேசணுன்னா, நம்ம உடம்புக்கு உயிர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி மனிதர்களுக்கு உறவு ரொம்ப முக்கியம்னு சொல்கிற படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். காமன் கம்போஸ்டாக உட்கார்ந்துருப்பாரு. ஆனால் திரையரங்கம் அப்படின்னு வரும்போது, திரைப்படம்னு வரும்போது மாஸ் கிளாஸ் சேர்ந்த மாதிரி வரும். சிறுத்தை சிவா சார், ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் யூ டு ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். சூரி சார் ரொம்ப நாளாக தெரியும். சார் வந்து ஃபோட்டோ ஃப்ளாட்டில் இருந்த சமயத்துலேருந்தே எனக்கு சாரை தெரியும். இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உயரத்தில் வளர்ந்துருக்காரு. சில பேர் ஜெயிக்கிறத பார்க்கும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் வரும், மனசார சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தில் தான் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன் ஆக்சுவலாக. ஏன்னா கருடன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வந்துச்சு ஃபஸ்ட்டு. வந்த உடனே நான் சூரி சாருக்கு சொன்னேன், நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் அப்படின்னு. அதே மாதிரி மாமன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்துட்டு அந்த படத்தில் மனசு நெகிழ்றதுங்கிறது வந்து சகஜம், அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்துட்டு கண்ணு கலங்கினதுங்கிறது தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த ட்ரெய்லர் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா உழைப்புக்கும், எல்லா உழைப்பாளர்களுக்கும், எடிட்டருக்கும், முக்கியமாக எடிட்டருக்கும், படத்துடைய இயக்குனர் அவருக்கும், ஒளிப்பதிவாளர், இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்க எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சூரி சார், நீங்கள் மேலும் மேலும் வளரணும், உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும். வாழ்க வளமுடன். வந்ததுலேருந்து அத்தனை பேருமே அக்கா அப்படின்ற ஸ்தானத்தில் இருந்த சுவாசிகாவை பார்த்து அத்தனை அழகான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரூலி விஃப் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் மாதிரி ஸ்க்ரீனில் இருந்தீங்க பார்க்கறதுக்கு. சுவாசிகா, ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். a few words from you ப்ளீஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு மூவியோட பார்ட் ஆகிறதுல பெருமையாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு நன்றி என்னோட டிரெக்டர் பிரசாந்த் சாருக்கு சொல்கிறேன். அண்ட் குமார் சார், சூரி சார், தேங்க்யூ ஸோ மச். ஜேபி சார் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எப்போவுமே கொடுத்துட்டு இருக்கும். அது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே, இந்த போன சீனில் நம்ம நல்லா பண்ணியிருக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பண்ணணும்.
ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்குற அந்த மைண்டு வந்து எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியாது, பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த என்டையர் மூவி வந்து நீங்கள் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி தான். ஸோ ஃபேமிலியில் இருக்கிற அக்கா தம்பி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ என்னோடய ரியல் லைஃப்பில் நான் ஒரு அக்கா, நிறைய விஷயங்கள் இந்த சாங் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் என்னோட பிரதர் ஆகாஷை மிஸ் பண்ணேன். எனக்கும் தாய்மாமன் இருக்காங்க. எங்கள் கேரளாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தாய்மாமன் கல்ச்சர் வந்து அவ்வளோ இந்த சீர் வைக்கிறது அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் எங்களுக்கும் மாமானா பயம், ரெஸ்பெக்ட், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போது எனக்கும் என்னோட தாய்மாமனை ஞாபகம் வந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த மூவியில் நொஸ்டாலஜிக்கான மொமெண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபேமிலியாக ஒரு ரீவாட்சபிள் மூவி கண்டிப்பாக இந்த மூவியாக இருக்கும்னு நானும் நம்புகிறேன். அண்ட் மற்றபடி என்ன பேசுறதுன்னு தெரியாது. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. லாங்குவேஜ் பிரச்சனையாக இருக்கிற எனக்கு வந்து அப்பப்போ கேரவன் வந்துட்டு ஏன்னா பெரிய பெரிய டயலாக்ஸ், ஆக்சுவலி லப்பர் பந்தில் நான் டயலாக்ஸ் வந்து மாமன் விட கம்மியாக தான் பேசியிருக்கேன். இதில் தான் பெரிய பெரிய டயலாக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் என்டையர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்து கேரவனில் கரெக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் எல்லா எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. டெய்லி வந்து ஒரு காது குத்து இருப்போம், ஒரு கல்யாணம் இருக்கும், நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இருந்தாங்க. ஒரு 30 days ஒரு ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலகலப்பாக இருந்தது. அண்ட் ஐஷு தேங்க்யூ. என்னோட சிஸ்டர் இன் லோவா தான், பட் ஃப்ரெண்ட்லியாக தான் 2 வாட்டி ஆக்சுவலி மலையாளத்திலும் இப்போ தமிழ்லையும் என்னோட சிஸ்டர் இன் லோவா தான் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ ஹெஷாம், எங்கள் மலையாளி கேங் ஒரு கேங் இருக்குது, தமிழ் கேங் இருக்குது. ஸோ டோட்டலி இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி வைபை கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இப்போது லப்பர் பந்து சுவாசிகான்னு சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட் வந்து மாமன் சுவாசிகா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நானும் நம்புகிறேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் லட்டு தேங்க்யூ ஸோ மச். உன்னை ரொம்ப நான் வந்து அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு சாரி. லட்டு தான் இந்த மூவியோட ஸ்டார். அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ க்யூட்டான நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ரெஷனாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லட்டு தான் இந்த படத்தோட ஸ்டார். அண்ட் ராஜ்கிரண் சார், உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, உங்களை தொடர்றதுக்கு கட்டி பிடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிது. கீதா மேம், விஜய் மேம், எல்லாருக்குமே, பாலா சார், சிதேஷ், சாயா, எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் ஹாய் லோகேஷ் சார், நான் சுவாசிகா, மாரி செல்வராஜ் சார் வணக்கம். ஸோ ஆமாம், உங்களை எல்லாம் இப்போ பார்க்குறதுக்கும் அதுவும் ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடையில் ஒவ்வொரு ரோல் இவங்க சூஸ் பண்ணும்போது ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க. அது எந்த திரைப்படமாக இருந்தாலும் the role she chooses, the character she chooses always makes a huge difference. இந்த அழகிய மேடையில் ஒரு அழகிய ஒரு தேவதையை வெல்கம் பண்ண போறோம். ப்ளீஸ் put your hands together for our dearest ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவர்கள். என் குடும்பத்தை பற்றி புகழ் சொல்றது கேட்டுட்டு தான் இருந்தாங்க இவ்வளோ நேரம். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு மாமனோட ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல. என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அப்புறம் சொல்கிறேன். நமக்கு அதுக்காக ஒரு டே வரும்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு கெஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லாரும் ரொம்ப கனெக்டட் டு இந்த ஃபிலிம்க்கு. பிரசாந்த்க்கு, பாண்டியராஜ் சார் கனெக்டட். எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்துக்காக எல்லாரும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை பற்றி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த அழுக வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு 2 பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம். கணேஷ் ஹூஸ் ஆர் எடிட்டர், அப்புறம் ஹெஷாம். அந்த மியூசிக்காலே அந்த அழுக வருது. அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியது May 1st. ஸோ May 1st நான் யோசிக்கும்போது இன்னும் 16 days இருக்கு, அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோ இன்னொரு பயம் எனக்கு இருந்தது. நான் யார்கிட்டே சொல்ல. ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை. ஸோ கணேஷ், தேங்க்யூ ஃபார் தேட்.
was brilliant move. I really liked it. And thank you to the press and media. In the film ku neenga kodukra support ku romba thank you. Thank you to everybody for being patient with us. Thank you so much. ஒவ்வொருத்தரும் இந்த மேடையில் வந்து பேசும்போது அவ்வளோ உன்னிப்பாக அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க எவ்வளோ அழகா அதை சொல்றாங்க அப்படின்னு ஒரு சிரித்த முகத்தோட அவ்வளோ ஒரு லெஜெண்டரி ஆக்டர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காருன்னா மீண்டும் மீண்டும் எங்கள் ராசாவை காதலிக்கும் மனப்பான்மை நீங்க உருவாக்கிட்டே இருக்கீங்க. லெஜெண்டரி ஆக்டர், எல்லாரும் நேசிக்கும் நமது ராசா. எங்க ராசாவின் மனதில் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ராஜ்கிரண் சாருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தேன். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி சூரிய அவர்களும் கதாநாயகி ஐஸ்வர்யலட்சுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் சுவாசிகா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டியிருக்காங்க. இது போக விஜயமா இருக்காங்க, கீதா கைலாசம் இருக்காங்க, தம்பி ஜெயபிரகாஷ் இருக்கு, நான் இருக்கேன், இன்னும் நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க பங்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க. இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும் பொழுது எல்லாருடைய உழைப்பும் தெரிஞ்சது. தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் வேலை வாங்கியிருக்கார். இந்த விழாவை சிறப்பிக்க வந்த தம்பி லோகேஷ் கனகராஜ், தம்பி சிறுத்தை சிவா, தம்பி பாண்டியராஜ், தம்பி அம்மா கிருஷ்ணன் சிவா, இந்த படத்து தமிழ்நாடு விநியோகத்தை வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இது படத்துடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த படத்தை கொண்டு உருவாக்கியிருக்கோம். எல்லாரையும் அவ்வளோ அற்புதமாக தயாரிப்பாளர் குமார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த எல்லாருடைய உழைப்பும் வெளியே போய் சேரணும்னா ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதவணும். இந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மனமார்ந்த நன்றிகள். அடுத்தபடியாக மாமன்னனே இந்த மேடையில் வந்து எங்கள் அன்பான மாமனுக்கு வாழ்த்து சொல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இயக்குனர் மாரி செல்வராஜ் ஐயா அவர்கள். தமிழ் சினிமாவோட டான் திங் மியூசிக் சந்தோஷ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஏன் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, எல்லா படத்தையும் அவர் சொல்லிடுவார் என்கிட்ட வந்து. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தலைவா படம் ஹிட்டு அப்படின்னு சொன்னது சந்தோஷ் தான். அதே மாதிரி மாமன் வந்து தலைவா வந்துருங்க, மாமன் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாகும் அப்படின்னு சொன்னார். அவரை பார்த்து பாசிட்டிவாக இருக்கும். அதனால் அவர் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில். ஏன்னா சூரியனை ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லணும். எனக்கும் சூரியனுக்கும் ஒரு எமோஷனலான ஒரு கான்டாக்ட் இருக்குது. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டிலேருந்து வந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான். நிறைய இரவுகள் நான் அஸ்டினேட்டராக இருந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இரவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம், சிரிச்சிருக்கோம், விளையாண்டுருக்கோம். அப்போல்லாம் வந்து உண்மையாகவே மனசில் தோணிக்கிட்டே இருக்கும், இவர் இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்கார், இவ்வளோ வாழ்க்கை இருக்குது இவர்கிட்ட. இவர் வந்து அப்போ வந்து சூரியனுக்கு நான் பழக ஆரம்பிக்கும்போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான் நினைக்கிறேன் சினிமாவில். அவருக்கு காமெடினா தொடரலாம், காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போன காலகட்டம் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும் பக்கத்தில். அப்போ அவர் வந்து நைட்லாம் உட்காந்து ஒன்றா விளையாடும் போது அவரை பார்த்துக்கிட்டே இருப்போம். அவரோட உடல் மொழி, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு, கதையை பற்றி பேசும்போது உள்ள சென்ஸு, நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது இவர் வேறு மாதிரி ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல, வேறு மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கெலாம் பேசிகிட்டு இருப்போம். அது நிகழும், எப்போ நிகழும் இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான, நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நாம் யோசிக்கிற கனவுகளுக்கெல்லாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ ஹீரோவாக ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இப்போ நான் பெரிய கதையை வச்சுட்டு இருக்கும்போதெல்லாம்
ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருப்போம். அவங்களுக்கு மார்க்கெட் இருக்காது, அவங்கள சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க இந்த மாதிரி ஆள் ஹீரோ அப்படின்னாலே இந்த கதை வந்து டம்மி ஆகிடும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க ஒரு ஹீரோவானா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதை அத்தனையும் சாத்தியமாக்கியிருக்கீங்க இப்போ. ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா அது ரொம்ப மாதிரி அவ்வளோ பவராக இருக்குது இப்படி நினைக்கும் போது. நீங்கள் கருடனாக இருக்கட்டும், கொட்டுக்காளியாக இருக்கட்டும், இப்போ அடுத்து மாமனாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், விடுதலை நீங்கள் செலக்ட் ஆன அடுத்த செகண்டே அது நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால் வந்து சூப்பர்னா நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நிச்சயமாக என்ன சொல்கிறது, எப்படினாலும் சூரியன் இருக்காரா, யாருமே இல்லாத போகும்போது சூரியன் இருக்காரா அப்படின்னு யோசிச்சுட்டு வாழலாம். அப்படி ஒரு கதை இருக்கு. எப்படி பார்த்தாலும் சூரியன் இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து மனசுக்குள்ள. சூரியன் இருக்காருன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுகிட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை ரெண்டுத்துக்குள்ளே இருக்குது. ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் பர்சன் எனக்கு அவர் வந்து ஒன்று சொல்லணும். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அந்த படத்தோட இது வெப்சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார். நான் ஒரு பிளாப் டைரக்டரு, விமல் ஒரு பிளாப் ஹீரோ, அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு பிளாப் ப்ரொடியூசரு, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நிஜமாகவே அது பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லோரும் சிரிச்சுட்டு ஆஃபீஸில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தேன். உதய் சார் தான் என்ன சொன்னார், விடுதலை இது விலங்கு சீரியஸ் பார்த்தீங்களான்னு கேட்டார். நான் சீரியஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா, டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை அது நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். டெய்லி மாமன்னன் ஷூட்டிங்கில் நான் வந்து டெய்லி நைட்டுக்கு வந்து பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல. நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கு இருக்க சில விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம இது இவ்வளோ தானே இருக்கும், இதானே இருக்குன்னு நினச்சிட்டே இருப்போம். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு, லைவாக இருந்துச்சு. வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசித்து இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ மெனக்கிட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, அதை எதையும் யோசிக்காமல் சூரியன்ட்டு வந்து கதை வாங்கி அந்த கதையை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ரவிக்குமார் சொன்னார், எந்த அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காமல் விலங்கு மாதிரி ஒரு வெப் சீரிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இதில் வந்து பாண்டியராஜ் சார் பேர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பொன்ராம் சார் பேர் போட்டுக்கலாம், அவர் பேரும் போட்டுக்கலாம். ஏன்னா கலர் டோன்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் படத்துக்குள்ளே போனால் அந்த டைரக்டர் இருப்பார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எதை பற்றியும் யோசிக்காமல் எந்த அடையாளத்துக்கும் சிக்காமல் சூரியனை கூப்பிடுறாரு, ஒரு கதை பண்ணுறோம், இந்த கதையை நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு வெற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்கிறது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது. ஒரு நல்ல விஷயம், நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும்னு நம்பக்கூடிய ஆட்கள் நம்ம பக்கத்தில் இருக்க நினைப்போம்ல, அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்க ஃபஸ்ட் மீட் எல்லாம் ஞாபகம் இருக்குது, லண்டனில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் இப்போது சினிமாவை ஹேண்டில் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஓகே பண்ண விதம் ஒன்று இருக்குங்களா, அது அந்த ப்ராசஸை நினச்சிக்கிறேன். அந்த ப்ராசஸில் நீங்கள் அடையிற நீங்கள் நம்புகிற விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் இப்போ நீங்கள் வச்சுருக்க ப்ராசஸ் மூலமாக சினிமாவுக்குள்ளே நீங்கள் அடையணுங்கிற இலக்கு சீக்கிரமாகவே அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் கெத்து ஒய்ஃபு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை பற்றி தான் பேசிட்டே இருந்தார் என்கிட்ட இவர் சூரியன். ஒரு வார்த்தை சொன்னார், அதை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்து 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நடிக்குங்க அப்படின்னு சொன்னார். சீரியஸாக சொன்னார். நான் சொன்னேன் வந்து அந்த அக்கா கேரக்டர் அப்படின்னு சொன்ன அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே அவன் வந்து ஐயோ எப்பா பெத்தாரே அது அந்த பொண்ணு இருக்க இந்த பிசாசுங்க, அது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தலைவா. அந்த பொண்ணு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் படம் எவ்வளோ கடைசியாக எவ்வளோ நாள் எடுக்காங்களோ அவ்வளோ நாள் அந்த பொண்ணு நடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கும். அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். உங்களை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன், தங்கச்சி கேரக்டர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன், அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்ட அடுத்த செகண்டு ஃபுல் ட்ரெய்லருக்குமான மொத்த எமோஷன்லையும் உங்களை பற்றி மட்டும் சொல்லிட்டு இருந்தார். நிச்சயமாக அந்த படத்துக்கான அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அதை. ஏன்னா ஒரு சூரியனை மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படிங்கிறது அவர் கதை. இது இந்த நாங்கள்லாம் வந்து சொந்த கதை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும்.
ஆப்போசிட்டாக கனெக்ட் ஆகாத ஆள் இருந்தாங்கன்னா அது தலையை வெடிச்சிற மாதிரி ஆகிடும். நான் படம் பண்ணும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ், நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள், நடிகர்கள் ஏதோ வகையில் விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளாக இருக்கும். ஒன்று நான் அவங்களுக்கு சைக்கோவாக தெரியுவேன், இல்லை அவங்க எனக்கு சைக்கோவாக தெரியுவாங்க. அது எனக்கு என்ன பண்ணே தெரியாது. அப்போ போய் கெஞ்சுவேன், போய் நைட்டுக்கான போய் கெஞ்சுவேன். அது எங்கள் அம்மா அப்படிம்பேன், அது எங்கள் அக்கா அப்படிம்பேன், அது எங்கள் அண்ணன் அப்படிம்பேன். ஏன்னா அப்படியே தூக்கி வச்சிருவோம் முன்னாடி. அது நீங்கள் வேறு யாரும் கிடையாதுங்க, அது எங்கள் அண்ணன், அதனால தான் உங்கள்கிட்ட அப்படி வேலை வாங்குறேன், புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நிஜ மனிதர்களை நம்ம கதாபாத்திரங்களாக மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை. ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே. நமக்குள்ளே வலியை ஏற்படுத்திய நம்மளை ரொம்ப நமக்குள்ளே இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ளே உலுக்கி உரமாகி என்னைக்காவது என்னை வெளிக்காட்டிட மாட்டியா அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே. அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியாக பண்ணலை, அதுலேருந்து ஏதோ ஒன்று கூட நம்ம தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெயின். கேரக்டர்ஸ்ட ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்குறது என்னென்னா, நான் நினச்சிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட், அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்பற்றாதான் இயங்குவோம். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் அந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கெல்லாம் டானா ராஜ்கிரண் சார் இருக்காரு. சார் ரொம்ப என்ன சொல்கிறது, அம்மா அது சொல்ல முடியாது சார். நான் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேசின மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட உங்கள் நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம கலைஞர் 100 நிகழ்ச்சியில் தான் அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஒரு 3 hours. அப்போ நீங்கள் என்கிட்ட பேசினது, வடிவேல் சார் நீங்கள் நானும் 3 பேரும் பேசிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அதாவது இத்தனை நாள் சினிமாக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து கிராமத்து கதைகளோட, கிராமத்து மனிதர்களோட அத்தனை வேர்லேருந்து பிடிங்கிட்டு வந்து அது அத்தனையுமே வந்து நீங்கள் கடத்தின விதம் இருக்குல்ல, இது இன்னைக்கு எல்லாமே எங்கள் எல்லாத்துக்குமே வந்து அதுதான் மூல பாடமாக இருக்குது. நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட படங்கள், உங்கள் கிராமத்து படங்களோட உங்கள் படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டரை எப்படி சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டரை வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் சாதாரணமாக தெரியக்கூடிய மாமா, சாதாரணமாக தெரியக்கூடிய மதினி, சாதாரணமாக தெரியக்கூடிய அக்காக்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்பவே அவங்களுக்கெல்லாம் உயிர் ஊட்டி அவங்க தெய்வங்களாம் மாற்றி விட்ருக்கீங்க. அதோட வெளிப்பாடுகள் தான் மாமன் வரைக்கும் இருக்குது. நிச்சயமாக சொல்லணும், உங்களோட பாதிப்பு இல்லாமல் இந்த மாமன்கள்லாம் உருவா வாய்ப்பே கிடையாது. மாமனும் உருவா வாய்ப்பு கிடையாது, வாழையும் உருவா வாய்ப்பு கிடையாது. அதாவது உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அப்போ அந்த டீமில் வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். எனக்கு ஒவ்வொருத்தர் தனியாக சொல்ல முடியல. விவேக் சார், விவேக் தெரியும், அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது, உணர்வு, குடும்பம், உறவு அப்படின்னா இறங்கி வேலை செய்ய அமைச்சிருவார். நிச்சயமாக நல்லா எழுதிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது மியூசிக் டைரக்டர், எனக்கு பேர் தெரில, நிஷாமா, ஓகே, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், தமிழ் பேசுவாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து தமிழ்லேயே பேசினார். ஓகே ஓகே, சந்தோஷ் பின்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக நீங்கள் பேசின விதத்திலே புரியுது இந்த கதையை நீங்கள் எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக உங்களோட ஒரு பெரிய ஜேர்னி தமிழில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நிச்சயமாக ஒரு சூரியனுக்கு அவர் வந்து அவரே ஒரு தேரை உருவாக்கி, அவருக்குன்னு ஒரு தேரை உருவாக்கி அந்த தேரில் அவரே ஏறி உட்கார்ந்துட்டு அவரே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அதனால் அந்த தேரை யாருமே பிடுங்க முடியாது. வாழ்த்துக்கள்ங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். அடுத்தபடியாக தனக்குள்ளே சொந்தமான ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ், தி கிரியேட்டர் ஹிம்செல்ஃப், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இந்த மேடையில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள். ராஜ்கிரண் சார், சூரியண்ணா, ஐஸ்வர்யா லக்ஷ்மி, படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல நான் ஒரு 3-4 நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ தான் இந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் உண்மையிலே நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் இந்த லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின்படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சூரியனோட வளர்ச்சி பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது. அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லாரும் காமனாக சொன்னது வந்து
சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. அதாவது எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாமல் ஒருத்தரை அவர் வளர்றதை பார்த்து ஜெனுவனாக சந்தோஷப்படுறது தான் ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பித்து நானும் சின்ன சின்னதாக படங்கள்லாம் பண்ணணுன்னு பார்த்துருக்கேன். ஒரு 10 கதை வந்தால் அதில் 5 கதை வந்து சூரியனுக்கு எழுதிட்டு வராங்க. அண்ட் அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது. அண்ட் இதோடு எல்லாமே இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா. அண்ட் தேங்க்யூ, வாழ்த்துக்கள் ஃபார் த டீம். நன்றி. வரும் அத்தனை வாழ்த்துக்கு பின்னாடி இருக்கும் அந்த இமோஷன்ஸ் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் திரு பிரசாந்த் அவர்களை போய் சேரும். இந்த அழகிய தருணத்தில் திரைப்படத்தின் இயக்குனருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் இயக்குனர் பிரசாந்த் அவர்கள். எல்லாரும் வந்து இந்த ஃபங்க்ஷனை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு ப்ரொடியூசர் சொல்லியிருந்தாரு. பட் வந்து தேங்க்ஸ் சொல்கிறது வேறு எதுவும் தெரில. மாமன் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன். மாமன் வந்து தாய் மாமன் படம் அந்த கதையை வச்சு அதை மெயினாக வச்சு தான் ஆரம்பித்தோம். ஆனால் அது எல்லா உறவுகளுக்கான படமாக வந்து சேர்ந்துருக்கு. ஆரம்பித்தது ஒரு தாய்மாமன் கதையை ஆரம்பித்தோம். இப்போ அந்த சின்ன பையனை எடுத்துகிட்டு வேறு எந்த உறவு வச்சாலும் அது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகும். ஸோ ஒரு எல்லார் குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை அண்ணன் வந்து ஒரு கதையாக செம்மையாக ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ணன் கூப்பிட்டு எனக்கு சொன்னப்போ நானும் விலங்கு மாதிரி அதே மாதிரி ஒரு த்ரில்லர் திரும்ப பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்போ இப்படி ஒரு கதையை கேட்டப்போ அது எனக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப கனெக்டடாக இருந்தது. எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்தது. ஸோ அதை சூஸ் பண்ணி அதை அதுக்கப்புறம் எழுத ஆரம்பித்தோம். அது ஒரு நல்ல கதையாக வந்து நல்ல ஒரு அண்ணன்ட்ட சொல்லவும் அண்ணனும் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. அண்ணன் நிறைய இதில் இருக்க முக்கியமான மூமெண்ட்ஸ் எல்லாமே அண்ணன் எனக்கு சொன்னதான். அதை வந்து சரியாக செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன்னு அண்ணன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லுவீங்களா என் கதை எப்படி எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நான் வந்து பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு நான் வந்து ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும்னா ப்ரெஸ் மீடியா, யூடியூபர்ஸ், மீம் கிரியேட்டர்ஸ். ஏன்னா ஒரு ஃப்ளாப் போடுறதுக்கு அப்புறம் என்னெல்லாம் வந்து கடலுக்கு அடியில் புதைச்சிருந்தாங்க. நான் விலங்குன்னு ஒன்று எங்கள் அண்ணன் மதன் அண்ணனும் ஐயப்பண்ணனும் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து என்னை வந்து திரும்ப கொண்டு வர்றப்போ அது எப்படி இருந்தாலும் ஒரு சின்ன வெப்சீரிஸ், தமிழில் வெப்சீரிஸே இல்லை, ஒரு சின்னோண்டு வெப்சீரிஸை இவங்க எப்படி பார்த்து ரிசீவ் பண்ணி ரசிக்க போகிறாங்கங்கிறப்போ அந்த ப்ரெஸ்ஷோலேருந்து அந்த விலங்குக்கு வந்து உயிர் கொடுத்து எனக்கு வாழ்க்கை கொடுத்தது வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸும் யூடியூபர்ஸும் மீம் கிரியேட்டர்ஸும் மட்டும்தான். ஏன்னா எனக்கு இவ்வளோ பெரிய படம் வாய்ப்பு கிடைச்சதுக்கும் அவங்க தான் காரணம். எப்படி மதன் அண்ணன் ஒரு காரணமோ விமல் அண்ணன் ஒரு காரணமோ எனக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் யார் அப்படின்னா ஜி5 காரணமும் எனக்கு பயங்கரமான சப்போர்ட் யாருன்னா என்னோடய ப்ரெஸ் தான். ஏன்னா நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், ப்ரூஸ்லி நல்லா இல்லாதப்போ என்னை எவ்வளோ திட்டினாங்களோ அதெல்லாம் விட ட்ரிபிள் மடங்கு நான் ஒரு நல்ல ஒரு சின்னதாக ஒரு கதை எடுத்துகிட்டு வர்றப்போ என்னை பயங்கரமாக பாராட்டி என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு வரல. பட் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் எல்லோரும் தான். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இதுக்கு எப்போயுமே நான் வந்து கடமைப்பட்டிருப்பேன். லைஃப் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய குருநாதர் அண்ணன் சூரியனை வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. என்னை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் அப்புறம் இன்னொரு அண்ணன் குமாரன், நான் யாரையுமே சார்னு கூப்பிட மாட்டேன். ஸோ எல்லாமே எனக்கு ஏன் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நான் ஏன் திருச்சியில் இருக்கேன்னா எனக்கு வந்து இங்கே எனக்கு ரொம்ப இந்த டைரக்டர் அந்த மாதிரி இருக்கிறத விட நான் எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையா, என் ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டாக என் தம்பிக்கு அண்ணனா இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அடுத்து என்னுடைய தம்பிகள் அஸ்னேட்டர்னு சொல்ல, என்னோடய தம்பிகளே அவனுங்களே என் அண்ணன் தான் கூப்பிடுவானுங்க. அவனுங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தோட கேமராமேன் அவனும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, எடிட்டர் கணேஷ் அவன் ஃப்ரெண்டு, ஹேஷாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு வேலை செஞ்சுருக்கோம். அது நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, ஓவர் ஹைப் பண்ணுறாங்க, நல்லா இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ, எப்படி என்னை விலங்குக்கு ஒரு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த படத்தை ஒவ்வொருத்தருக்கு டெடிகேட் பண்ணாங்க. நான் நிறைய என் ஃபேமிலியை ஹர்ட் பண்ணிட்டேன். இந்த படத்தை என் ஒய்ஃபை டெடிகேட் பண்ணுறேன்.
இது ஏன்னு நீங்கள் படம் பார்க்குறப்ப புரியும். ஏன்னா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்கள்ல, ஒருத்தர் சின்ன சண்டை போட்டால் அப்போ என் ஒய்ஃபு சாரி கேட்குறேன். தேங்க்யூ. இன்னும் நல்ல பெரிய கைத்தடல் கொடுங்க. இந்த திரைப்படத்தின் எங்கள் குட்டி ஹீரோ, எங்கள் குட்டி நாயகன் லட்டு அப்படின்னு செல்லமா அவரை செட்டில் கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் 5 லைன் பேசி ஆகணும், என்னை எப்போ கூட்டிகிட்டு போவீங்க ஸ்டேஜுக்கு அப்படின்னு ஒரு பெரிய கடமை உணர்ச்சி, என்ன வேலை பார்க்குற நீ அப்படின்ற மாதிரி என்னை கேட்டுட்டான். அதனால இந்த குழந்தை பேசி ஆகணும். ஒரு பெரிய கைத்தடல், சூப்பரான விசில்ஸ் எல்லாம் கொடுத்துடலாம். பேசிடலாமா? ரெடி? நீ நான் பேசுறேன்னு சொன்னியடா, 5 பேருக்கு தேங்க்யூ சொன்னு சொல்லியே. சரி, எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க, அப்போ அவர் சொல்வார். ஓகேங்களா? எல்லாரும் கண்ணை முடிக்கலாமா? சரி, அப்போ திரும்பிட்டு பேசலாமா? யாருக்கும் தேங்க்யூ சொல்ல போறது இல்லையா? என்னடா முடிஞ்சிருச்சா? போலாமா? சொல்ல போறியா? எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இந்த படத்தில் சூஸ் பண்ண அப்பாவுக்கு தேங்க்யூ. ப்ரொடியூசர் அங்கிளுக்கு தேங்க்யூ. சூரி மாமாவுக்கு தேங்க்யூ. அத்தைக்கு தேங்க்யூ. சுவாசிகா அக்காவுக்கு தேங்க்யூ. ஏய், இவங்க அக்கா, அந்த அம்மா அக்காவா? அது அம்மாடா உனக்கு. அக்கா. டிபார்ட்மெண்ட்க்கு தேங்க்யூ. ப்ரொடக்ஷன் டீமுக்கு தேங்க்யூ. கேமரா டீமுக்கு தேங்க்யூ. நான் யாரையாச்சும் விட்டுட்டேன்னா அவங்களுக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். இப்பவே உங்களுக்கு தெரியும் இந்த திரைப்படத்துல அவன் என்னெல்லாம் பண்ணிருப்பான் அப்படின்னு. பட் அந்த குட்டி ஸ்டாருக்காக ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த எங்க லட்டு. அடுத்தபடியாக ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு அப்படியே மனசுல பூரித்து போகும், அவ்வளோ சந்தோஷம் வரும். இவருடைய வெற்றி நம்ம வெற்றிடா, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தோணும். இவரை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அண்ணாந்து பார்க்க தோணும். ஏன் அண்ணன்டா அப்படின்னு பெருமையாக சொல்ல தோணும். எனக்கு இவர் தெரியவே தெரியாது, அவருக்கும் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நிறைய பேர் இருந்தாலும் சூரியன் நம்ம அண்ணன் மாதிரிப்பா அப்படின்னு எல்லாரும் உறவை கொண்டாடக்கூடிய ஒரு அன்பான அண்ணன். யாரை அரங்கத்தில் பார்த்தாலும், நடைபாதையில் பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு நடக்கும் அன்பான அண்ணன். அண்ணன் நல்லா இருக்கீங்களா? நான் சௌக்கியமா இருக்கேம்மா அப்படின்னு மனசால ஆழ மனதிலிருந்து சந்தோஷத்தை பகிரக்கூடிய அன்பான அண்ணன் எங்கள் சூரிய அண்ணன். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கும் அத்தனை அக்கா தங்கைமார்களுடைய குழந்தைகளுக்கு மாமன் என்ற வடிவம் எடுத்து ஒரு மிக அழகான கதையுடன் இந்த அரங்கத்தில் எங்களுடைய நாயகன், ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர், எங்க ஹீரோ சூரிய அண்ணனுக்காக ஒரு பெரிய கைதட்டல் everybody. I love you. ரொம்ப லேட்டாக ஆச்சு, அதாவது பசியில் இருப்பாங்க, மழை வேறு பெய்யுது. வந்திருக்க மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் உங்கள் டைம் தாண்டி போயிட்டுருக்குது, சாரி கேட்டுக்கிறேன். முடிஞ்சது உடனே எனக்கு சால்வை அனுப்பிச்ச அண்ணன் சிதம்பரனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஃபஸ்ட்டு எங்கள் மாமன் டீம் சார்பாக எங்களுடைய பெரிய நன்றி, முதல் நன்றியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்னே. இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினா, அது குமாரனை காட்டினான்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சிதம்பரம் அண்ணே படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகலைங்கண்ணே. இன்றைக்கி இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம், சில செய்திகள் வெளியில் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் ஒரு படத்தை 20 நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன், தமிழ்நாடு போகிறோம் அப்படின்றது இந்த படத்தை கொடுத்து மிகப்பெரிய மரியாதைனே. உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேனே. அத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க நான் நம்புகிறேனே. அது ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. இங்கே வந்திருக்க விஐபி கெஸ்ட்
அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன். அவங்க வெயிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சிவா சார் சாரி சார், அண்ணே சிவா அண்ணே ரொம்ப ரொம்ப சாரிங்க, நீங்கள் ரொம்ப நேரமாச்சு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க, மன்னிக்கும் அண்ணே சார் சாரி சார். சிவா அண்ணே எந்த சூழலும் நான் எல்லாருக்குமே நான் பார்க்க வேண்டிய ஒரு மனிதர். நான் என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மார்பு வலிக்கு என்னை இருக்க கட்டி பிடிச்சிக்குவார். நான் எதாவது பேசினேன்டா பேசவே முடியாது, அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிக்குவார். ஒரு நிமிஷம் நல்லாரா தம்பி, நீ நல்லா இல்லாமல் யாரா நல்லா இருப்பான், நல்லாரான்னு சொல்லுவார். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. சிவா சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நிறைய விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார், நிறைய விஷயங்கள் சார். இவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை பார்த்துருக்கேன். உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படியே வச்சுக்காங்க சார். எல்லாருமே உங்கள் ஃபேமிலி எல்லோரும் எந்த குறையில்லாமல் இருக்காங்க சார். ஒரு மணி நேரம் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்தாங்கடா, உங்கள் அணுகுமுறையை பார்த்தாங்கடா, இவ்வளோ மரியாதை இருக்கணுமா எல்லாத்துக்கும். இவர் மேலே இவர் கீழே இல்லை, இவர் டேரக்டர் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாதுல்ல. ஆமாம் இல்லை, எல்லாருமே ஒன்று தானே, எதுக்கு இப்படி கத்தணும். இப்படி நிறைய விஷயத்தில் உங்கள் மூலமாக சார் நான் சினிமாவில் நான் பார்த்தேன். ஸோ அதே நேரத்தில் என்னோடய படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவீங்க சார். அந்த வாழ்த்து ஒரு 10 செகண்டில் முடிகிற வாழ்த்து இல்லை சார், அது பல மைல் தூரம் அது நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் சார். அந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன் அது எப்போவுமே என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி. நான் அண்ணன்றது முழுசாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது ஒரு சில பேரில் முதல் பேராக இருக்குன்னு நினைக்கிறேன்னு நீங்கள் எப்போவுமே. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேரி பிளாக் விளையாடுறாங்க, நான் உங்களுக்குள்ளே வந்தேன்னு உண்மை தானே. அந்த நேரத்தில் விட டக்குன்னு ஒரு சைக்கிளில் ஒரு கலர் சட்டையாக ஒருத்தர் விற்றுக்கிட்டு போயிட்டு இருந்தாப்புல. ஒரு சட்டை வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு சட்டை 70 ரூபா, ஒரு 10-15 சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்போ கூட சொல்லி சார் விமல் பெரியவர் தான் சொன்னாப்புல, எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்க, நல்லாவும் இருக்கான் இவன் அந்த படத்துக்குடா, இந்த கண்டிப்பாக வரும்போது அழைப்பு பேசாமல் வரும் அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காரில் வச்சுட்டு விமல் கூட ஏங்க இருங்க பேசாமல் இருங்க, கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போமுங்க, உங்களை நம்பி ஒரு 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னே சரி ரைட்டு சூர்யா 2 பேர் சின்ன ஒரு ஆளு நல்லாயிருக்கும், ஓகே சூரி அந்த காஸ்டியூம் மாற்றிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க. அது இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்கண்ணே. இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுன்னா கூட எனக்கு உங்களுடைய செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. என்னோடய குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அன்னைக்கிட்ட உங்களை சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க எனக்கு. நான் பிரசாந்த் கூட சொல்லுவேன் தம்பிக்கிட்ட ஏதாவது இடத்துல வரப்போ பாண்டியராஜன் டைலாக் பார்த்தியா, ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்ல ஒரு சீன் வரும், அந்த மாதிரி எனக்கு ஒரு சில இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன் சார் இந்த இடத்துல பார்த்தியா பாண்டியராஜன் டைலாக் ஒன்று வரணும், அந்த மாதிரி வச்சது தம்பி அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனக்கப்போ அந்த டைலாக் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசனங்கள் உங்கள் படத்தை நிறையா நான் பார்க்க முடியுங்க. அவளோட ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்கண்ணே. கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்கள் ரெஃபரன்ஸ் நீங்கள் இருப்பீங்க நம்புறீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. குமாரண்ணே எப்போவுமேண்ணே ஒரு 16 வருஷமாக இருந்திருக்கோம் 2 பேரும். ரொம்ப மகிழ்ச்சினே, ரொம்ப சந்தோஷம். ஒரு தயாரிப்பாளராக இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சினே. அதே நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு நட்பு கிடைச்சதுக்கும் ரொம்ப சந்தோஷனே. இன்றைக்கி எவ்வளவோ படம் போட்டு எத்தனையோ பெரிய ப்ரொடியூசர் இருக்காங்க. ஒரு படத்தை அவங்க நினச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்போது யாரையும் கரெக்டாக சொல்லவே முடியாதுங்க. அப்படி இருக்கிறப்ப நினச்சா கூட அந்த ஏதோ ஒரு சூழலில் அது தள்ளி போயிடும். அப்படி இருக்கப்போ ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன டேட்டில் ஒரு ரிலீஸ் ஆகுதுன்றது எங்களை விட சிவானி அவர்களுக்கு மாதிரி தெரியும். அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகப்பெரிய விஷயங்க. அது இந்த நேரத்தில் ஆமாம், அது நீங்கள் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பண்ணி அது எங்களுக்கு தெரியல. ஆனால் முன்னாடி வந்து ஒரு படத்தை சொன்ன நேரத்துக்கு கொண்டு நிப்பாட்டுறீங்க, வாழ்த்துக்கள்னு. கருடன் மாதிரியே இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமாக நான் நினைக்கிறேனே. நன்றிங்கண்ணே. அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பான்ற வார்த்தை முழுமையாக இருக்குப்பா எங்கள் மனசுக்குள்ளே. நீங்கள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெருமைப்பா, இந்த படத்துக்கான பெருமைப்பா. நீங்கள் ஒவ்வொரு படமும் இது கமிட் பண்ணுறப்ப ஏதோ ஒரு விஷயத்தை சும்மா அப்படி பண்ண மாட்டேங்கப்பா. அந்த கதையை பிடிச்சி தம்பி அமைதியாரா, அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அப்போ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சி போன்னு சொன்னோடனே நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். அப்போ அவர் கதை கேட்டாதான்னு தம்பி சொன்னப்போ இல்லை கதை கேட்டாது அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்கப்பா. அப்போ அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்ப அந்த படம் நல்லா வரும்னு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு டைரக்டருக்கு ஒரு நடிகனாக வந்துட்டோம்னா நடிகனாக மட்டும் 100% எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்டோம்ப்பா. அதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லைங்கப்பா 10 மணி ஆச்சு சாரிப்பா வந்து கிட்ட வந்து நிற்போம், அதெல்லாம் இல்லைப்பா நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா.
நம்ம அவ்வளோதான் நம்ம நடிகர் இருப்பா, பிள்ளைகள் சுதந்திரக்கூடாதுல்ல, நம்மளை கூப்பிடுறப்ப அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துடக்கூடாதுப்பா. அதெல்லாம் இப்போ நல்ல பிள்ளைங்க, இப்போ எல்லா பிள்ளைகளும் நல்லா பண்ணிருப்பாண்டு ரொம்ப சந்தோஷம். இந்த கலைத்தாய் உங்களை இன்னும் வச்சிருக்கப்பா. இன்னும் நான் திருப்பி பரவாயில்ல சொல்கிறேன், நாளைக்கு ஒருவேளை என்னோட குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுசு உங்களுக்கு கொடுக்கட்டும்ப்பா இறைவன். ஏசாம் பிரதர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். வெல்கம் பிரதர். நீங்கள் எங்கள் தமிழ் மூவிக்கு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒன்ஸ் போன்ற படம், அதுவும் எல்லா சாங்ஸும் ஹிட்டு. இங்கே வந்திருக்கேன், இந்த படமும் எல்லா சாங்கும் ஹிட்டாம்னு நான் நம்புகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே எல்லாமே கேட்டாங்க. அதே மாதிரி என் டீம் சார்பாக சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. அவங்க நிறைய கஷ்டப்பட்டு கடைசி நேரத்தில் நிறைய கஷ்டப்படுத்திட்டாங்க நினைக்கிறேன். ஆமாம், நான் ஃபோன் வந்து ஒரு அநியாயம். நம்மெல்லாம் வந்து மியூசிக் தேட்டர், நம்ம மியூசிக் தேட்டர்லாம் வந்து டேரக்டர் பேசுகிறதே கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அது மீட் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கப்போ லாஸ்ட் நேரத்தில் சாங் வேணும் அப்படின்னு டக்குன்னு டேரக்டர் கூப்பிட்டு பேசுவார். ஓகே சார், ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும், ப்ளீஸ் டோன்ட் வெரி சார், ஞான் செய்யும், ஷுவர் சார், டெஃபினெட்லி ஞான் செய்யும் சார், ப்ளீஸ் ஓகே. கொஞ்ச நேரம் கழிச்சு குமார் சார் அடிப்பார், சார் சாங் வந்துருச்சு, ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும் டோன்ட் வெரி சார், ஓகே கூல். கொஞ்சம் கொஞ்சம் கோட்டை விக்கி அடிப்பான். சார் வணக்கம் சார். வணக்கம், நான் விக்கி பேசுகிறேன், கோட்டை சொல்லுங்க சார். சாங் எப்போ நான் செய்யும், ஞான் செய்யும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஞான் செய்யும், டோன்ட். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ நான் அடிக்கலான்னு யோசிப்பேன். சரி, ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுருவோம், அதில் நம்மளை அடிச்சிருக்காம. ஒரு 10 நிமிஷத்துக்கு அங்கேருந்து அவர் ஃபோன் பண்ணுவார். சூரி சார், எல்கே யார் சார்? கடைசி அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட அவரை ஏன் சார் என்ன விஷயம், எப்போ சாங் வரும்னு நைட்டு கேட்குறாரு சார், 2 மணிக்கு. என்ன சார் இங்கே நான் சாங்கான பொட்டிலே சார் வச்சிருக்கேன் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு, எப்போ கேட்குறாரு சார். ஓகே சாரி போங்க சாரி வச்சுட்டு திருப்பி மார்னிங் அடிப்பார். சார் 2 மணிக்கு சொன்னீங்க சார் அந்த எல்கே சார், 2:30க்கு எடிட்டர் அடிக்கிறார் சார் கணேஷ். சாங் சார் கேட்ட ஃப்ளோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார், அந்த ஃப்ளோ ஒரு மாதிரியா இருக்கு சார். ஓகே தான் சார், சாரி நான் கொடுக்கும், ப்ளீஸ் எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாரையும் மொத்தம் கூப்பிட்டு ஆபீஸ்ல பேசுங்க, நான் சாங்கு கொடுக்கும், நான் கொடுக்கும் சார், என்னை நம்புங்க சார். என்னை யாரும் நம்ப மாட்டேன்றாங்க சார், என்னை நம்புங்க சார். முடிச்சதுக்கப்போ ஒரு 20 மெசேஜ் சார் வரிசையா, என்னை நம்புங்க சார், என்னை நம்புங்க. ஓகே சார். என்னோட ஆசையா நான் சாங் கேட்கலான்னு ஃபோன் பண்ணி, இப்போ நம்ம எப்போ கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டேரக்டர் தம்பி வந்தார். என்ன அண்ணே சாங்கு ரெடியா தம்பி, கோச்சுக்கிற தம்பி, உன்னுடைய டிரைவரை தவிர அத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க அவருக்கு. எந்த மியூசிக் தேட்டருக்கும் இப்பெல்லாம் ஃபோன் பண்ணவே முடியாது. ஓப்பனாக சொல்ல போனால் நீயே நினச்சாலும் அவங்களை ஈஸியாக பார்க்க முடியாது யாரையும். அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் அவன் எங்கே வரங்க, எங்கே இல்லையா, இங்கே தான் இருக்கு, அவனை கூப்பிட்டு சொல்லிடு, நீ யாருக்குன்னா ஃபோன் பண்ணி மியூசிக் தேட்டருக்கு யாராவது சொல்கிறான்னு ஃபோன் பண்ணிடுறாத, உன்னை கொன்னே விடுவேன் அப்படின்னாரு. ஓகே ஆகுது எல்லாரும் அடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது இந்த சாங்கு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஒரு டியூன் வந்துருச்சு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இந்த டியூனை கேட்டாச்சு, ஓகே. அவருக்கு ஃபோன் பண்ணால் நம்ம என்ன சொல்லலாம், வாழ்த்து சொல்கிறதுக்குள்ள பயமாக இருக்கே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 நாள் வச்சேன். சார் வணக்கம் சார், ஞான் செய்யும் சார், வாழ்த்துக்கள், பெஸ்ட் ஆஃப் சாங் சூப்பராக வந்திருக்கு, நல்லா அருமையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு சார், பிடிச்சிருக்கா சார், ஓகேவே சார், அந்த ஃபஸ்ட்டு சாங் கேட்டீங்களா சார், ஆல் சாங் கேட்டு சார் சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஒன்னே ஒரு ஹெல்ப்பு சார், டேரக்டர் சாருக்கு பிடிச்சிருக்கலாம் தெரியல சார், கேட்டு சொல்லுங்க சார். ஆனால் அவர் சொல்ல வேணாம் சார், நீங்களே சொல்லுங்க சார், ஏன்னா அவர் அடுத்தடுத்து கண்டினியூவாக பண்ணுவாங்க சார் எல்லாருமே. நேற்று நைட்டு கூட முந்தா நைட்டெல்லாம் அது உதயசங்கருக்கு அடிச்சிருக்காப்புல, என் அன்பு தம்பிக்கு உதயசங்கர் அடிச்சு 4 மணிக்கு சார், இன்னும் 2-3 ராங் நம்பர் வந்திருக்கு சார், யாருக்கு தெரியல சார் எனக்கு. கவலைப்படாதீங்க, அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்கள் டீம் நம்பர் தான், மாமன் டீம் நம்பர் தான், யார்கிட்ட கொடுத்து பேச விட்டுருப்பாங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு செல்லை ஆஃப் பண்ணிடுங்க, சாங் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து இங்கே மண்டையில் கொலாப்பட்டு போட்டு காட்டிட்டு கிளம்பிடுங்க, ஓடிடுங்க அப்படின்னு. அந்த வருத்தத்துக்குலாம் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கு அன்போடு ஒரு ஆவல் தான் பிரதர் எங்களுக்கு, அந்த இயக்கமாக அவங்களுக்கு சகஜம் பிரதர். அதனால ஒரு ஆசை தான். ஆனால் என்ன நான் நான் தான் நினச்சி அந்த ஊரே கேட்டிருக்கேன் உங்ககிட்ட. சாரிங்க பிரதர், பட் நல்ல சாங் கொடுத்துட்டீங்க பிரதர்.
தேங்க்யூ பிரதர். ஐசு ரொம்ப நன்றிங்க ஐசு, தேங்க்யூ. ஒரு கதை ஃபஸ்ட்டு தம்பி பிரசாந்த் அந்த கதை சொன்னோட நான் கேட்டு ஹீரோயின் கதை கேட்டாங்களான்னு கேட்டு ஓகே வாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதையை கேட்டு பிடிச்சி சொன்னோடனே ஒரு ஹீரோயின் எந்த அளவுக்கு ஒரு கதையை கெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்காங்கன்றது உங்க மேலே எனக்கு பயங்கர மரியாதை வந்துடுச்சு. அது அப்படியே நீங்கள் கேட்ட கதை மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அது நான் சொன்னது ஒரு 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 4 பேர் இருக்காங்கன்னா இல்லை 6 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் எடுத்தாலும் அது சரியாக இருக்காது. ஸோ இந்த படம் ஃபுல்லாக ஒரு ரேகாவா ஒரு பையனோட அத்தையா 100% தமிழ்நாடு கூட போய் நீங்கள் எல்லா வீட்டில் இருப்பேன் நான் நம்புகிறேன். நான் அதே மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கு எழுதுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சுவாசிகா அவர் மாதேஸ்வரராஜ் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான் ராட்சசியாக இருக்கீங்க. அன்னைங்கிட்ட கூட பேசியிருக்கேன், நான் பாண்டராஜ் அன்னைக்கு கூட சொல்லியிருக்கேன் உங்களை பற்றி, ஒரு பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் உங்களை பற்றி. ஸோ அதனால் உண்மைக்கு வாழ்த்துக்கள். எவ்வளோ டைலாக் கொடுத்தா நாங்கள் தமிழ்லேயே சில டைலாக் பேச முடியினப்போ அங்கேருந்து இங்கே வந்து 2 பக்கம் டைலாக்கை வந்து ஃபுல்லாக மைண்டில் வாங்கிட்டுனேன். ஒரே டேக்குனே 4 பேர் போட்டு நடிச்சுட்டு இருப்போம்னே, உங்க வந்து நடிச்சுட்டு போயிடுவோம்னே, 3 பேர் யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம்னே, காலி பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும். என்னடா அது தம்பி, என்ன தம்பி அது முன்னாடி நீ கொடுத்துட்டியா அப்படின்னு. ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்து, நீங்களும் இங்கே உள்ள ஆள் கேரளாலேருந்து வந்திருக்கு, உங்களுக்கு அப்புறம் தான் நான் கொடுத்து அந்த பொண்ணு அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு. அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டர் சினிமாவுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். விவேக் பிரதர், கவிஞர், ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். எங்கள் படத்துக்குள்ளே நீங்கள் இருக்கு. எப்படி ராஜகன்ஸ் அப்பாவை நான் சொன்னேன்னா அதே மாதிரி எங்களுக்கு அடுத்து மிகப்பெரிய மரியாதை பிரதர். என் அன்பு தம்பி உதயசங்கரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நீங்கள். அவர் மூலமாக எனக்கு நீங்கள் பழக்கம். ரொம்ப நாள் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் ஒரு பண்ணாட்டாலும் உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அவ்வளோ ஒரு நம்பிக்கையுடைய ஒரு ஆள் நீங்கள். அவ்வளோ ஒரு எனர்ஜி. நீங்கள் பேச அந்த அமைதியாக பேச 4 வார்த்தை அவ்வளோ நமக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். உதய் சொன்னாப்புல, அண்ணே நான் சொன்னேன் தம்பிகிட்ட விவேக் எப்படியாவது எழுத வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே தம்பி ஆமான்னு சொன்னார். உதயசங்கர் பேசினார். பேசிட்டு உதயசங்கர் என்கிட்ட தம்பி பேசுகிறப்ப ஒரு வார்த்தை சொன்னாப்புல, அண்ணே பார்த்துக்கிறீன்ட்டாருன்னு நம்ம கம்பெனிலேருந்து ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி பேமெண்ட் விஷயமா பேச சொல்லுங்கண்டு. என்ன பேசினாங்கன்னு தெரியாது. உடனே திருப்பி கூப்பிட்டு சொல்லிட்டாரு, அண்ணே அவர் ஒரே வார்த்தை சொன்னார், எங்கள் பேமெண்ட் பிரச்சனையே கிடையாதுங்க, சூரியனுக்காக இந்த படத்தில் எத்தனை சகம் நான் ஃப்ரீயாக பண்ணுறீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அவர்கிட்ட தயவு செய்து. அவர்கிட்ட சொல்லுங்க, நான் அவருக்காக மட்டும் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொன்று இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காசை தயவு பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க. இது நான் சூரியனுக்காக பண்ணுறேன்னு சொன்னார். பிரதர் ரொம்ப 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 நன்றிங்க பிரதர். நாங்கள் எப்படி ஆசைப்பட்டோமோ அந்த ஆசை உண்மைக்கு நல்ல வேலைக்கு. ஒருவேளை நீங்கள் பயங்கர பிஸியாக இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிற சூழலில் சப்போஸ் உங்களுக்கு அணுக முடியல இல்லை மிஸ் பண்ண ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்போம். அவ்வளோ வரிகள் இந்த மாதிரி படங்களுக்கு, இந்த மாதிரி நம்ம மண் சார்ந்த நம்ம உறவுகளுக்கு, நம்ம குடும்ப உறவுகளுக்கு உங்களை வரிகளை விட்டால் நாங்கள் எங்கே போகிறது? இந்த உங்கள் ஆட்கள் தான் நீங்கள் இதுக்கு பெருமை சேர்க்கணும் எனக்கு. அந்த மாதிரி நீங்கள் வரிகள் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். இது கூடுதலாக நான் கதையும் நாங்கள் சொல்லி ஒப்பீனியன் கேட்டோம் உங்கள்கிட்ட. ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்து எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். கீதா மேம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். ஸோ ஒரு அம்மாவா அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அம்மாண்ட அம்மாதான் அது அப்படி ஒரு அம்மாவாக நீங்கள் இருக்கீங்க. இந்த சினிமாவில் இன்னும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. சாயா உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சாயா. தேங்க்யூ. ஒரு மாமன் பொண்ணா வந்து நீங்கள் நடிச்சிங்க. வாழ்த்துக்கள். நீங்கள் நிறையா பட்ட ஹீரோயினாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஜேபி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப 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 நன்றிங்க சார். அற்புதமான ஒரு அப்பா சார். உங்களை அப்பாவும் வைக்கலாம், அண்ணனா, இப்படி எந்த இடத்துல வச்சாலும் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஜென்டில்மேனான ஒரு மனிதர், ஒரு அப்பா, ஒரு பிரதர்னு அவங்க தான் சார் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். பொன்றாம் பிரதர், தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஆமாம் என்ன ஓகே, ஒரு ஃப்ளோவில் ஒரு பொய் சொல்லிட்டீங்க. 6 பேக்கை வச்சு 6 நிமிஷம் தான் காட்டணும்னு சொல்லிட்டீங்க. அதெல்லாம் கிடையாது. 6 பேக்கை வச்சு என் ஃபேமிலி, என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துருக்காங்க. படம் பார்க்க சீமராஜா காப்பி உட்காந்தா எல்லாம் உட்காந்து 6 பேக்கு பயங்கர எனர்ஜி உட்காந்துருக்காங்க. அந்த சீன் வந்துச்சு. எங்கப்பா பாப்கார்ன் கீழே போயிட்டான் பையன். அப்பா பாப்கார்ன் தேடிட்டு எடுத்துட்டா சீன் போயிடுச்சு. பாடுறா பாப்கார்ன் அப்போ நேர்றாண்டா பாப்கார்ன் அப்போ நேரம் போயிடுச்சு. அப்போ 6 பேக் சீன் எப்போ பாடுன்னு கேட்டேன். போயிடுச்சுடா பாப்கார்ன் கீழே குனியிலே போயிடுச்சுடான்ட்டு. 6 நிமிஷம் இல்லை பிரதர், 59 செகண்டு தான். ஒரு சட்டையை கலட்டி மாட்டினா கூட மினிமம் ஒரு 2 நிமிஷமாக ஆகும் ஒரு சட்டையை போடுறக்காது. ஆனால் நீங்கள் அந்த டைம் கூட கொடுக்கல.
ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு என்னன்னா ஒரு 6 மாதம் எனக்கு பிரச்சனை இல்லை. என் ஒய்ஃப் இருக்காது, நான் உண்மையை நான் கையெடுத்து கும்பிடுனேன். அந்த 7 மாதத்தை உலகத்தில் இருக்க டயட் பூரா 8 மாதத்தை கொடுத்துட்டு போயிடுவார். எனக்கு பணி கொடுக்கறது அவங்க தான். 4 மணிக்கு இருந்துச்சு, என்னடா அது 4 மணிக்கு இருந்துச்சு, அந்த வாங்கி இந்த ஓட்ஸுன்றாங்க, சக்கரை கூடாண்டாங்க, உப்பு இருக்கக்கூடாண்டாங்க, எதோ சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அவள் எவ்வளோ அவளோட வந்து பார்த்துருப்பாங்க. நம்ம 6 மாதம் நம்ம கொடுத்த டயட் நம்ம தூக்கத்துக்கு எடுத்து 4 மணிக்கு எழுந்திரிச்சு, 6 மணிக்கு எழுந்திரிச்சு, 10 மணிக்கு எழுந்திரிச்சு, டிஃபன் பாக்ஸ் அதை கொடுத்து சிக்கனில் போட்டு உப்பு போட்டால் போடாதுன்றாங்க, இல்லத்தை உப்பு போடுங்கன்றாங்க, மிளகாப்பொடியை போடாதுன்றாங்க. இவ்வளோ பண்ணி கொடுத்த நமக்கு ஒருத்தர் இருக்கும்போது சந்தோஷம் அந்த படம் பார்த்தாங்க அப்படின்றதுல ஓடி போச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் மட்டும் என் ஃபேமிலியும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். அன்னைக்கு நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுக்கலன்னா அந்த உடல் ஒர்க் அவுட் நான் பண்ணி என்ன கண்ணாடியில் நான் பார்க்கலன்னா கண்டிப்பாக இப்படி நம்பிக்கை எனக்கு இருந்திருக்காது. அதான் பண்ணி ஸோ நீங்கள் கொடுத்தது தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை கொடுக்குது. நான் 10 நாள் ஒர்க் அவுட் பண்ணணுன்னா கூட ஒரு ஷர்ட் ஒரு டிஷர்ட் போகிறப்ப மாதிரியான உடனே ஓடிடுவேன் ஜிம்முக்கு. ஸோ அதை ஃபஸ்ட்டு அடையாளம் காட்டினது நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தை நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரவிக்குமார் பிரதர், தேங்க்யூ பிரதர். சமயத்தில் உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு பிளாக்ல படம் ஓட்டினேன். நீங்கள் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பார்த்தீங்க. அந்த பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த பதிவு, அற்புதமான பதிவு எனக்கு ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. தம்பிக்கிட்ட ப்ரெஸ்ஸாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். அன்பு தம்பி அருண் சிவா, ரொம்ப நன்றி தம்பி. எப்போவுமே நம்ம கூடவே நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ராத்திரி 1 மணி ஆண்டு உங்கள்கிட்ட நான் ஃபோன் அடிப்பேன், எனக்கு சில ஐடியா கொடுப்பீங்க. ரொம்ப நன்றி தம்பி. சந்திர தம்பி தேங்க்யூ. பாலா ரொம்ப நன்றி பாலா. லவ் யூ தம்பி. எல்லாத்தையும் தாண்டி உதயசங்கர் தம்பி இன்னைக்கு என் கூட, என் அண்ணனா, என் தம்பியா, என் ஃபேமிலியா, என் கூடவே இருக்க என் தம்பி. அவ்வளோ மெனக்கிறேன் எனக்கு பின்னாடி, எனக்கே தெரியாமல் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன். ரொம்ப நன்றி தம்பி. இந்த படத்துக்காக, இந்த ப்ரொமோஷனுக்கு என்ன அவ்வளோ மெனக்கிட்டு இருக்கேன். ரிலீஸ் வரைக்கும் அவனுடைய ஷெட்யூல் அவ்வளோ இருக்குது. அது எங்கே ஃபண்டு எங்கேருந்து வருது என்ன எனக்கு கேட்குறதே கிடையாது. ஆனால் அவ்வளோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. உன்ன மாதிரி ஆள் எனக்கு மட்டும் இல்லை தம்பி, ஒவ்வொருத்தனுக்கும் உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தால் வேற லெவல் தம்பி. எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் தம்பி. சந்தோஷையா ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூங்க. ஃபஸ்ட்டு நம்பிக்கை ஃபஸ்ட்டு ஒரு பூஜை போகிற மாதிரி உங்கள் தாய் குமாரன் சொல்வார், ஆகும்னா சந்தோஷத்தை பார்த்தாச்சு, கதை சொல்லியாச்சு. என்ன சொன்னார்ந்து நீங்கள் சொன்னீங்க. நான் கோவமெல்லாம் படலையா, ஸ்டோரியில் பேர் போடவுன்னு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் பேர் வரக்கூடாதுன்றதை நான் பிரசாந்த் சொன்னது. நான் அந்த கதை சொல்லி முடிச்சுக்கிறேன், அது அவள் டாபிக் வரப்போ நான் வரேன். ஸோ அதனால் எனக்கு என்னென்ன உங்களுக்கு தெரிய எதுவுமே இல்லை. புதுசாக வராருன்னு அவர் நட்சத்திரம் என்ன வந்து உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்கள் சொல்லிடுவீங்க. அது கன்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவன் உத்தர நட்சத்திரம் நீங்கள் சொல்லிடுவீங்க. சினிமாவுக்கு அத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் உங்களுக்கு எப்படி தெரியல, அப்படி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் கேட்டு நான். வேற ஒன்றும் இல்லை. பட் இருந்தால் ரொம்ப சந்தோஷங்க. இந்த படத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த படத்தை எடுத்து நீங்கள் ஆரம்பிங்க சொல்லிக்கப்போ அந்த படத்துக்கு பிஸ்னஸுக்காக ஒரு ப்ரொடியூசருக்கு அவ்வளோ பக்கபலமாக நீங்கள் மெனக்கட்டுறீங்க. எங்களுக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் மெனக்கட்டுறீங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் ஒரு படம் நல்லா இருக்குன்னா குமாரன் சொல்வார், அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா வேறு எந்த பிஆர்ஓ யாருமே தெரியல, அது ஒரே ஆள் போதும்னு சொல்வார். எல்லாம் நான் நல்ல விஷயத்துக்கு அவ்வளோ சேர்க்குறீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ. எங்கள் டீமில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. ஆமாம், ரொம்ப நன்றி. அதே இங்கே வந்திருந்த லோகேஷ் பிரதர், தேங்க்யூ பிரதர். ரொம்ப நன்றிங்க பிரதர். இது சூப்பர் ஸ்டார் இன்னைக்கு உங்கள் படத்தை கிளிப்பிஸ் வந்துருந்துச்சு, அதுக்கும் வாழ்த்துக்கள். மிகப்பெரிய ஏகப்பட்ட கோடியில் போட்டு நீங்கள் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அதோட சூழலை இங்கே வந்துட்டு போனீங்க நீங்கள். ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ பிரதர். மாது செல்வராஜனே, உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நாள் நம்ம பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தை பற்றி அடிக்கடி எனக்கு கேட்டு இருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். என்ன உங்கள் ஃபேமிலியில் என்ன அது என்ன லைப்ரரியா அப்படின்னு கேட்பாரு அவர். என்ன லைப்ரரியா எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் லைப்ரரியோட பத்தாதுன்னு நான் அதை விட இருக்கேன் என் ஃபேமிலியில். நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்டா உண்மைக்கு சரி, எனக்கு சாமி எல்லாமே உண்மைக்கு என் குடும்பம்தான். என் குடும்பத்தை விட்டு எனக்கு யாருமே இல்லை. டைரக்டர் பிரசாந்த் இந்த படத்தோட டைலாக் வச்சுருப்பார், அப்பா பேசிப்பான்னு நினைக்கிறேன். சாமியை விட்டால் சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லைடா, பொண்டாட்டி தான்டா சாமி அப்படின்ற ஒரு வசனம் எனக்கு ரொம்ப அதாச்சு. அதே மாதிரி தான் எனக்கு சாமிக்கு அடுத்து குடும்பம் இல்லை, குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். எங்கள் குடும்பம் தான்.
இன்னைக்கு எனக்கு இப்படி குடும்பத்தில் நான் பிறக்கலண்டா எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்தவங்களை மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டும்தான். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த படம் உருவான விதமும் அதே தான். எல்லாரும் சொல்கிறாங்க கதை யோசிச்சு நான் பாண்டியராஜன் மாதிரியே சிவா சார் மாதிரியே பேனா எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பரா அப்படி உட்காந்து நான் எழுதலை. எதுவுமே பேனாவுக்கு வேலையே இல்லை. எல்லாரும் பார்த்ததை எடுத்து வச்சு எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கிறத எடுத்துக்கிட்டு அதுதான் இந்த படம். புதுசால நான் எங்கேயுமே நான் யோசிக்கவே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என் குடும்பத்துக்கு. அன்பு தம்பி பிரசாந்த், உங்களுக்கு முன்னாடி நான் உங்களை அப்புறம் சொல்லி உதவி இயக்குனர் அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷூட்டிங்கில் வந்து இவ்வளோ பேர் இருப்பாங்க, எங்கேயாவது அங்கங்கே உதவி இயக்குனர் இருப்பாங்கண்ணே. இங்கே உதவி இயக்குனருக்குள்ளே ஷூட்டிங் இருக்கும்னே, அவ்வளோ பேர் இருப்பாங்க, அதுக்குள்ளே ஷூட்டிங் நடக்கும்னே. ஆமாம், டக்குன்னு உதவி இயக்குனர் போய் டே போயிட்டு அந்த காரை ஒதுக்குனான்னு டைரக்டர் சொல்லி ஒரு டென்ஷன் ஆகி ஒரு அஸ்தனை போய் அந்த காரை வெளில போச்சாங்கன்னு கேட்பாரு. டக்குன்னு போய் ஷூட்டிங் பேக்கப் ஆன மாதிரி ஆயிடும்னே. என்னடா அண்ணன் எல்லா அஸ்தனேட்டும் அங்கே போயிட்டாங்க, அப்போ இங்கே யாருமே இல்லையா, இங்கே இருந்து கூட உதவி இயக்குனர் சார். என்னன்னா அந்த ஊருக்காரங்க எல்லாருமே அவருக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. எல்லாருமே அசிஸ்டன்ட் டேரக்டர் யாரை கேட்டால் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் பிரசாந்த் அசிஸ்டண்ட்டு. அப்போ அந்த பெரியவர் அவர் அசிஸ்டன்ட், நானும் பிரசாந்த் அசிஸ்டண்ட் தான். எல்லாரும் தம்பிக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த அன்பு தம்பிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசாந்த் லாஸ்ட் முடிச்சிருந்த தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. குட்டி பையன் வந்துடு பிரசாந்த் எடுத்துட்டாலும் குட்டி பையன் உள்ளே வந்துடுவான். பிரசாந்த் வந்து இந்த கதை சொல்கிறப்ப எல்லாம் சொன்னாங்க. கதை நான் பிரசாந்த் சார் தம்பிகிட்ட போய் நான் சொல்லலை, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு குமாரனை வந்து அண்ணன் ஒரு அடுத்த படம் பண்ண சொல்கிறப்போ குமாரனை சொன்னார், இந்த மாதிரி பிரசாந்த் கிட்ட நம்ம படம்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே ஓகேவானேன்ட்டு, இல்லை வெப்சீரிஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்கும், நம்ம பிரசாந்த் எடுத்து படம் பண்ணால் ஓகேன்னு. சரி ஓகேண்ணே அப்படின்ட்டு கூப்பிட்டு கதை கேட்பான் அப்படின்னு சொல்லி குமாரன் அனுப்பிச்சி விட்டு தம்பிகிட்ட ஒரு கதை கேட்டு 2 கதை கேட்டேன். ஸோ அந்த 2 கதையும் ஓகே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அந்த சில இடங்களில் எனக்கு கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் கதை கேட்டதுக்கப்புறம் குமாரன் சொன்னேன், இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் குமாரன் சொன்னார், ஆனால் இல்லைண்ணே நம்மகிட்ட ஒரு லைன் இருக்கே, அதை நீங்கள் சொல்லி பாருங்க ஆனால் அது தப்புண்ணே, அது நல்லா இருக்காதுண்ணே, நமக்காக நீங்கள் நிறைய டேரக்டர் கதை வச்சுருப்ப நான் போயிட்டு நான் கதை இருக்கு நீங்கள் பண்ண சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை நான் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவரை பிரஸ்தானம் சொல்லிட்டு கதை நல்லா இருந்தால் பண்ணும், இது நல்லா இருக்குன்னு அவர் சொன்னார், நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் தம்பி வந்தார், தம்பிக்கிட்ட அந்த லைனை சொன்னேன். அதுக்கப்புறம் டோட்டலாக உட்கார வச்சு ஃபுல்லாக கதையை சொன்னேன். இதான் இப்படி இருக்க தம்பி, எப்படி தம்பி இருக்குது. இன்றைக்கி உறவுகளை எவ்வளோ உறவுகள் பார்த்துருக்கேன் தம்பி, அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தனை எல்லா உறவுகளுமே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான உறவுன்னு அது தாய் மாமன் தான். அது தாய்க்கு அப்புறம் ஒரு தாய்ந்து ஒருத்தனை சேர்க்கிறோம்னா அது தாய் மாமன் தான். மாமனுக்கு மட்டும் நம்ம தாய்ந்து சேர்க்க முடியும், அப்படி ஒரு உறவு. இந்த மாமனை பற்றி எவ்வளோ படம் வந்திருக்கு. ஒரு பையனுக்கும் மாமா இன்னும் கூடுதலாக சில குடும்பத்துக்குள்ள இருக்க ஒன்று பண்ண எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்பிகிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சு. உங்களுக்கு பிடிச்சி போய் ரொம்ப நாள் நம்ம அந்த கதையை பேசிட்டுருக்கேன். நான் வெற்றிமாறன் அன்னைக்கிட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், சூரி சூப்பராக இருக்குது சூரி, உங்களை கூட சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்குது சூரி, என்ன சில விஷயங்கள் எதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து நான் தம்பிக்கிட்ட கதை வந்துச்சு வந்தார். இந்த கதையை ஃபுல்லாக சொல்லி சூப்பராக ஒன்றே சொன்னாப்புல ஒரு வார்த்தை, அண்ணன் இது என் குடும்பத்துலேயும் நடந்திருக்குன்னு. தம்பி உங்கள் குடும்பத்தில் மட்டும் தம்பி எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு தம்பி. கூடுதலாக என் விஷயத்தில் என் குடும்பத்தில் சில விஷயங்கள் நிறைய பதிவாயிருக்கு, அதெல்லாம் சேர்த்து அந்த மாரி அண்ணன் தயவு செய்து சொன்னேன். இது சூப்பர், இன்னைக்கு தேவையான ஒரு படம். இது படமாக மட்டும் இல்லை, இது இன்னைக்கு தேவையான ஒரு படமாக நமக்கு ரொம்ப ஒரு பதிவாக இருக்கும் எல்லாத்துக்கும், இதை பண்ணுவோம்னு சொன்னாப்புல என் தம்பி. அப்படி தான் என் தம்பி உள்ளே வந்தால் சந்தோஷம். அப்போ கதையெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தம்பியில் மெயின் ஆர்டிஸ்ட் யாருமா, அந்த பையன் இல்லாட்டா இந்த படம் இல்லை. அப்போ அந்த குட்டி பையன் வேணும். அப்போ என்ன பண்ண குட்டி பையன் யாருந்தப்ப ஆனால் பார்த்துக்கலான்னுண்டாச்சு. போயாச்சு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு ஆள் மியூசிக் டைரக்டர் சுவாசிகா ஒருத்தர் கமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் சூப்பர். நான் ஃபஸ்ட்டு கேட்குறேங்க ஐஸ் ஓகே ஆச்சு தம்பி, ஹீரோயின் ஓகே தம்பி, அந்த பையன் லட்டு பார்த்துக்கலானே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அண்ணன் இந்த சுவாசிகா ஓகே அக்காவுக்கு ஓகே நல்லா இருக்குது தம்பி, ஓகே தம்பி அந்த குட்டி பையன் தம்பி அண்ணே அது பார்த்துக்கலானே. இதுக்கு இல்லை குமாரனே அண்ணே ஒரு 3 ரீல்ஸ் அனுப்பியிருக்கும் பாருங்க. அந்த குட்டி பையன் அந்த படத்தில் நடித்த பையன் இந்த படத்தில் நடித்த பையன் ஒரு 3 ரீல்ஸ் பார்க்குறாரு, இது நல்லா இருக்குண்ணே டேரக்டருக்கு அனுப்புனீங்களா, அனுப்பிட்டாரு. நான் ஒரு 10 ரீல்ஸ் அனுப்புடு, 2 பேரும் மாற்றி அனுப்பு. இதுக்கெல்லாம் பண்ணுவது ராஜுக்கு அப்பா ஓகே ஆகிட்டாரு, சந்தோஷம் தம்பி அந்த பையன் பார்த்துக்கலானே. யாரை கேட்டாலும் பார்த்துக்கலான்றாங்க. அவன் தாண்டா மெயின், அவன் ஏன்னா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசி ஒரு 100 வீடியோ நான் அனுப்பிட்டேன், எங்கள் அண்ணன் 100 வீடியோ அனுப்பிட்டாரு. காரில் போகிறப்ப கண்ணாடியை இறக்கி
ரோட்டில் ஒரு குழந்தையெல்லாம் நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேனே. இந்த குழந்தைக்கு நல்லா திருடிய மாதிரியே தெரிஞ்சுனேன். காருக்குள்ளே அங்கங்கே குழந்தைகளை பூரா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து, தம்பி இப்போ பாருங்க தம்பி, ஒரு குழந்தைய போட்டோ வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க, சத்தம் இல்லாமல் பாருங்க, ஓகேன்னு அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி நான் வீட்டில் போய் கேட்டு பார்ப்போம். பார்த்துக்கலானே, என்னடா இவன் எதை சொன்னாலும் பார்த்துக்கலாம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சேனே. ஷூட்டிங்க்கு முன்னாடி உங்கள்கிட்ட தான் கேட்டேன், அண்ணே அந்த பையன் நான் தானே கேட்டேன் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கண்ணே. சரி ஷூட்டிங் பாஸுக்கு போயாச்சுங்க சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு ஓகே தம்பி வந்தாப்புல, வணக்கம் தம்பி, ஓகே பூஜை ஓகே தம்பி, அந்த பையன் யார் தம்பி, டே பிரகதீஷை கூப்பிடுங்க. தம்பி வந்தாப்புல, அண்ணன் இந்த தம்பி ஓகே வந்தாப்புல, தம்பி சூப்பர் தம்பி, நல்லா இருக்கானே, பப்ளியாக இருக்கானே, இப்படி பையன் தான் இருந்துட்டு தம்பி நடிப்பான தம்பி, என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைண்ணே, எங்கள் டேரக்டரோட வேலை சொன்னேன், எனக்கு அனுபவம் இருக்குண்ணே. அனுபவம் தம்பி, அந்த அனுபவத்தை கரெக்டாக நீங்கள் எடுத்துட்டா சந்தோஷம் தம்பி, எனக்கு அனுமதி இல்லட்ட வச்சு செஞ்சிருந்தம்பி, இந்த ரோல் வந்து பையன் மிஸ் ஆச்சு நம்ம போச்சு தம்பி. ஆனால் என்ன கரெக்டாக ஓகே ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு ஷாட்டு ஓகே போய் முடிச்சார். ஃபஸ்ட்டு ஷாட்லேயே சாமி கும்பிட்ற ஷாட்டா, அந்தவனே கடவுளே அப்படின்ட்டு, அஜித்தே அப்படின்ட்டியா. ஐயோ நீ அந்த பார்த்துருப்பீங்க அந்த இதில் ஷாட்டு முதல் ஷாட் அதானே, தம்பி டேரக்டர் சொல்கிறது மட்டும்தான் பேசாது, இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே அது இப்படி கூட சொல்ல, ஓகேன்ட்டா. ஐயோ சரி இல்லையே, ஓகே விடுடி, அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு. தம்பி டைலாக் பேச வேண்டாம் முன்னாடிட்டு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம், எடுத்துட்டோம். கொஞ்சம் நேரத்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நேரச்சு டேரக்டர் எங்கேன்னு கேட்டேன். இவன் பின்னாடி விழுந்துவேன், அப்பாவா அங்கே இல்லைப்பா, அப்பா இல்லை டேரக்டர் எங்கேன்னு கேட்டேன். அப்பாவா அப்படின்லையா, சரி அந்த ஆர்டிஸ்ட் அந்த குழந்தையோட அப்பா, உங்கள் அப்பா டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டேன். உங்க இல்லை அப்பா அங்கே இருக்காரு. டேய் குட்டி பையா அப்பா கேள்றா, டேரக்டர் சார் எங்கடா தானே, அங்கிள் அப்பா தானே அப்படின்டா. டேரக்டர் வாங்க நேராக கூப்பிட்டு போதா, அப்பா அங்கே இருக்காரு. யாரா அது, எங்கள் அப்பா. தம்பி யார் இவன், நம்ம பையனே, என் பையன் சென்னையில் இருக்கான், இவன் யாரு. அண்ணே என் பையன் தானே. இது ஏன் தம்பி 6 மாசமா சொல்லலை, 6 மாசமா கேட்குங்க தம்பி, அந்த பையன் எங்க, அந்த பையன் அவ்வளோனா கேட்டுக்கிட்டு பார்த்து, அப்போ அந்த பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு தானே தம்பி. இல்லை அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் கதை சொல்லி ஓகே பண்ணது இந்த பையனுக்காதாதே, உங்களுக்காக ஓகே பண்ணல. என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாதுண்ணே. நீ யோசிச்சு நான் போய் 4 இடத்துல உட்காந்து 2 கதையை எடுத்து ரொம்ப லேட்டாகுமே, வளர்ந்துருவியாவே இந்த சீசன்லேயே பண்ணி ஆகணும்னே. அடப்பாவி, அப்போ எனக்கு அந்த கை கொடுத்தது, இந்த கதை வேற மாதிரி வரும், சூப்பராக வரும், அப்படி வரும் இப்படி வரும். ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு, எல்லா குடும்பத்தோட உன் குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கா, உன் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை ரெடி பண்ணிட்டான், இது நமக்கு தெரியலண்ணே. அதுக்கப்புறம் சரி தம்பி எப்படி நமக்கிட்ட ஒரு குழந்தை நடிக்கணும் அவ்வளோதானே, அது எந்த குழந்தை இன்னமும் நம்ம குழந்தைன்றப்போ கூடுதலாக எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி, ரெண்டாவது சூப்பராக இருக்கு அப்படின்னு பின்னிட்டு. அதே மாதிரி அல்டிமேட்டாக பண்ணிட்டான். இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவனை மிரட்டுற ஒரே அவன் தான். இப்போ பார்த்தீங்களாண்ணே, இதெல்லாம் வந்து 100க்கு 2% தானே. ஆனால் அதே நேரத்தில் இவனுக்கு ஒரு மெமரி யார்கிட்டையும் இல்லைண்ணே. அதே மாதிரி ஆக்டிங் உண்மைக்கே சொல்கிறேன், சாமி மாதிரி காப்பாற்றிட்டானே இந்த படத்தை, சாமி மாதிரி காப்பாற்றிட்டேன். ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை. என்ன எல்லாத்தையும் சொல்லிவிடுறான் அவங்க அப்பன்னு தெரிஞ்சு 2 விஷயம் நடக்கும். இவனுக்கு நடிக்க வச்சிருக்கிற சந்தோஷம், என் தங்கச்சி இல்லை, அதுக்கு என்னண்டா இங்கே ஒரு உளவுத்துறை உள்ள விட்டாச்சு, நம்ம நிம்மதியாக இருக்கலாம். என்ற படம் உள்ள திருச்சின்றாங்க நிறைய, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு இது எங்களுக்கு தெரியல. இப்போ அப்பப்போ எதை பேசுகிறேன், எதோ சொல்கிறேன், டக்குன்னு தம்பி பிரசாந்தில் சரி போதுமா, சாரி எல்லாம் பார்க்குறாங்க, சாட்டுக்கு போ அப்படின்ட்டு. ஐயோ தம்பி என்னது ஒன்றும் இல்லைண்ணே, அந்த கேட்டேன், அதை வாங்கி கொடுக்கல, அப்போ நாளைக்கு வாங்கி தரேன், அப்போ வாங்கி தரேன், ஓகே. அப்படி அழகாக அப்பாவை கண்ட்ரோலை வச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரே ஒன்று அம்மா பாசம், பயங்கரமான அம்மா பாசம். யாராவது வந்து கேர்ள்ஸ் யாராவது கை கொடுத்துட்டாங்கன்னா போச்சுனே, செத்து அவங்க அப்பா செத்தானே. இப்போ முக்கியமான ஒரு சீன் இருக்கிறேன், பெட்டில் படுத்து கிடக்கிறவங்கிட்ட ஐஸு இங்கிட்ட குழந்தைங்கிட்ட நானும் ஒரு இன்டோர் சீன், மெயினான சீன், அப்போ எமோஷனலான சீன். அந்த சீன் எடுத்து கப்பலில் கிளம்புறப்ப சுவாசிகா வந்து போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு வச்சேன்.
ஆக்ஷன் ரெடி, டைலாக் பேசுகிறா, டைலாக் பேசுகிறா. அங்கிள் எங்கள் அப்பா அந்த சுவாசிக்காவை கட்டி பிடிச்சாரா? இல்லடா, கட்டி பிடிச்சாரா அங்கிள்? டே இல்லடா, ஷார்ட் எல்லாம் வெயிட் பண்ணாங்க. இல்லடா சொன்னா கேளுடா. தப்பு எந்திரிச்சிட்டானே, எந்திரிச்சு நேரம் மாட்டுக்கிட்ட போயிட்டான். கட்டி பிடிச்சியா இல்லையா? சத்தியமா இல்லடா, சத்தியம் கட்டி பிடிக்கல. ஓகே அங்கிள் கட்டி பிடிச்சா இல்லை அங்கிள்? எல்லாரும் கேட்டேன். கேமராமேன் இல்லை, ஆமாடா கட்டி பிடிச்ச உண்மைதான். ஆனால் கட்டி பிடிக்கலடா, கையை போட்டாரா? கை போயிட்டு போமாண்டாரு. திருப்பிட்டு ஓகே ஷார்ட் ரெடி, படுத்த ரெடி ஆக்ஷன். அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா? இல்லடா இப்படி போட்டாரு, கம்ஃபர்டபுள் இல்லைன்னு இப்படி போட்டாரா அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போன வச்சுட்டு அங்கிள் அம்மா பேசுறாங்க, அம்மாட்ட உண்மையை சொல்லுங்க. எதுக்கு அப்படின்னு அடிச்சிட்டேன். அண்ணா என்னென்ன பண்ண கை எப்படின்னு போட்டாரு அவரு? தங்கச்சி ஃபஸ்ட்டு இப்படி தான் கை போட்டாப்புல, கம்ஃபர்டபுளா இல்லைன்னு இப்படி போட்டாப்புல. தங்கச்சி ஒரு அன்பில் தான் தங்கச்சி கை போட்டாப்புல. அப்படியாண்ணா சரி, ஆனால் அவனை எப்படியா கூல் பண்ணுங்க. லேட்டு அவன் நைட்டு இல்லை என்ன 10 நைட்டு போனான் அப்படி பண்ண மாட்டான்னு அவனை கூல் பண்ணுங்க நான் சொல்லி, அதுக்கப்புறம் திருப்பி வந்து சுவாசிக்கு வந்து டே இல்லைடா அங்கே பார்த்து இப்படித்தான் சரியா? ஓகே 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 ரெடி, இப்படித்தான் ஷார்ட் எடுத்தோம். அதனால் யாராவது கை எடுக்க வந்தாங்க, இந்த லட்டு இருந்தாலும் தம்பி திரும்பிடுவாப்புல அப்படின்றாப்புல இது. ஸோ அப்படி ஒரு 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 அம்மா பாசமான ஒரு 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 தம்பி. இப்படி எல்லா வீட்லையும் இப்படி பிள்ளை இருந்துட்டாடா, எவனும் எங்கிட்டும் திரும்ப மாட்டான். ரவி தம்பி அதே இந்த படம் மிகப்பெரிய ஒரு 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 படமாக அந்த தம்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லட்டு குட்டி தங்கப்பிள்ளை, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீ காப்பாற்றியிருக்க. வேறு எத்தனை குழந்தைகள் வந்ததுனாலும் தெரியல, ஒருவேளை உன் இடத்த கரெக்டாக நிரப்ப முடியுமா எனக்கு தெரியலை. தேங்க்யூ தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. பிரசாந்த் எல்லாம் கதை கொடுத்தாங்க, சூரிய கதை கொடுத்தாங்கிறாங்க. கதைன்ற ஒரு புக்கில் இப்போ வெற்றிமாறன் கூட கதையில் புக் எடுக்கிறாரு. அந்த புக்கில் அந்த கதை எடுத்து படம் பண்ணிட முடியுமா எல்லாரும்? அது கிடையாது தம்பி, கதை சொல்லிடலாம் இல்லைங்களா சார்? ஆனால் ஒரு இயக்குனர் திரைக்கதை பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை தம்பி, அதுதானே தம்பி முக்கியம். இந்த இடத்துல இந்த நான் சுவாசிக்கா நான் ஐசு நான் சொல்லலையே, கதை மட்டும்தான் நான் சொன்னேன். இந்த கதைக்கு ஐசு இருந்தால் நல்லா இருக்கும், இந்த கதை இந்த இடத்துக்கு அப்பா இருந்தால் நல்லா இருக்கும், இந்த இடத்துக்கு இவங்க நாங்கள் நீங்கள் தானே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அது நான் 63 சீன் முடிச்சுட்டு புள்ளி வச்சுட்டு இருந்தா தம்பி கொடுக்கலையே, கதை கொடுத்துருக்கேன். இப்படி ஆரம்பம், இப்படி போனால், இப்படி ஒரு லைஃப், இப்படி ஃபேமிலி, இப்படி உறவு, இதுக்குள்ளே இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி இங்கே போய் நிற்கிறது, இங்கே போய் இங்கே ஒரு முட்டிக்கிறது, இங்கே முட்டங்க போய் திருப்பி இங்கே போகுது, இந்த இடத்துல ஒரு சால்வ் வரும், அதை மீறி ஒன்று போகுது, அங்கே சால்வ் ஆச்சா ஆகலையா? ஒரு கதை சொல்ல ஓகே, ஆனால் அதை வாங்கி உட்காந்து அதை உட்காந்துட்டு அவ்வளோ நாள் மெனக்கடுறீங்களா? அப்போ கதையை கொடுத்து அடுத்த மாதம் ஷூட்டிங் போயிடலாமே. அது கிடையாது. ஏன் நீங்கள் 6 மாதம் டைம் எடுக்கிறீங்க? அது திரைக்கதை பண்ணணும்ல, அதுக்கு உயிர் கொடுக்கணும்ல, எல்லாமே பண்ணணும்ல. பிள்ளையை பார்த்துக்கன்னு விட்டுட்டு வந்துடுறா, அது கிடையாது. அந்த பிள்ளையை திருப்பி ஸ்கூல் விட்டு கூப்பிட்றதுக்கு அதுக்கு எல்லாமே ஒரு ஆசிரியர் நடந்து நீங்கள் தானே பார்க்குறீங்க. ஸோ அதுதான் பெரிய பெரிய விஷயம். இந்த கதையை ஏற்றுக்கிட்டு இந்த படத்துக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை நீங்கள் போய் பண்ணியிருக்காங்க தம்பி, உங்களுக்கான கதையை. இந்த கதையை நம்பி நீங்கள் வரல தம்பி, நீங்கள் போய் இன்னும் படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த உறவு இது எல்லாம் இது ஓப்பனாக சொன்னால் இது சினிமாவில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தை நீங்கள் போய் ஸ்க்ரீனில் 16ஆம் தேதி பார்க்க போகிறீங்க. அப்படி தான் இருக்கும். நிறையா பேர்த்துக்கு இது நடந்திருக்கும், நிறையா பேர்த்துக்கு நடக்கணும், இனிமேல் நடக்க போகும். அது அதனால உங்கள் வாழ்க்கை அப்படித்தான், என் வாழ்க்கை அப்படித்தான், எல்லார் வாழ்க்கை அப்படித்தான். அதனால் இந்த படம் பண்ணால் நல்லா இருக்கும் உங்களுக்கு தோணுச்சு, இதில் நடித்தா எனக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் எல்லாம் சேர்ந்து படம் பண்ணோம். ஸோ இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இது அற்புதமான ஒரு படமாக கூட அந்த சேர்த்ததில் முழுக்க இயக்கணும் உங்களுக்கு தான் சேரும். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. உதவி எல்லாத்துக்கும் நன்றி. அன்பு தம்பி விம்மி மேஜிக் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க தான் ரொம்ப அவங்க தான் எல்லாத்துக்குமே அந்த விம்மி மேஜிக் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யுவராஜ் டீம் ப்ரொடக்ஷன் சைடில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தம்பி மனோஜ் அவங்கள ஏசாம்புறதுக்கு அப்புறம் அதிக பொண்ணு உனக்கு தாண்டா, உடனே அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கோம். ஸோ சாய்தா ஸோ உதவி அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மாஸ்டர் மகேஷ் மேத்யூ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். கர்டனுக்கு எனக்கு நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க மாஸ்டர். நான் ப்ராப்பரான ஒரு ஹீரோ கிடையாது மாஸ்டர். நான் என்னவும் ஒரு ஹீரோ மாதிரி காட்டுறதுக்கு நீங்கள் நிறைய மெனக்கட்டுறீங்க மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். பாபா பாஸ்கர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அவரை பற்றி நிறையா சொல்லலாம், இருந்தாலும் இந்த டைம் ஓவராக போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மாஸ்டர்.
கேமராமேன் தினேஷ் பிரதர் ரொம்ப நன்றி, தேங்க்யூ பிரதர். எடிட்டர் கணேஷ் பிரதர். உண்மைக்கே ஒரு டேரக்டர் யார் இருந்தால் இந்த படம் நல்லா வரும்னு ஒருத்தர் மெனக்கதாண்டா 2 பேர்த்துக்காக, ஒன்று தினேஷ், ஒன்று கணேஷ், 2 பேர்த்துக்காக. ப்ரொடியூசர் அவ்வளோ மெனக்கட்டாது, கொஞ்சம் பார்த்து 2 பேர் இருக்கணும், இல்லாட்ட என்ன ஒன்றுமே முடியாதுங்க. எனக்கு 2 பேர் வேணும்னு அடம் பிடிச்சாப்புல. என்கிட்ட வந்து குமாரன்கிட்ட சொல்லுங்களாம் சொன்னாப்புல, நானும் பேசினேன். அந்த 2 பேர் கேட்டு ஏன் அடம் பிடிச்சிங்கன்னா, ஒரு நல்ல டெக்னீஷியனாக உண்மையாக இருந்தால் நம்ம போராட தேவையில்லை, நமக்காக பல பேர் போராடுவேன் அப்படின்றதுக்கு உதாரணம் உங்களுடைய நட்பு. அது ரொம்ப ரொம்ப நன்றி. தினேஷ் வெந்தருக்கு நன்றி. என் அன்பு தன் உதயசங்க நான் நிறையா சொல்லிட்டேன். ஓகே, மேனேஜர் ப்ரொடக்ஷன் பாலா கரியன் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஸ்பாட்டுக்கு இருப்ப பேனா பேப்பர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து நிற்பீங்க. எக்காரணம் எங்கள் காசு எவனை கேட்டுருவானோ என்னமோ அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் அந்த ஈவினிங் 3 மணி 3:30 மணி 4 மணி ஆச்சா எந்த பக்கம் இருப்பீங்கன்னு ரேடர் வச்சு கண்டுபிடிச்சா நடிக்க முடியாது. உங்கள் 2 பேர்த்தையும் கண்டுபிடிக்க முடியாது. திருப்பி 11:00 7 மணிக்கு மேலே வருவீங்க. அண்ணே எந்திரிச்சிட்டாங்கண்ணே, இங்கே உள்ளே போனாங்கண்ணே, திருச்சி இப்போ ஃபங்க்ஷன் பின்னாடி இருந்து எந்திரிச்சிருக்காங்க, மண்ணை தட்டிக்கிட்டு நிற்கிறாங்க எப்படாங்க வந்து அப்படி ஒரு மேனேஜர்ஸ் 2 பேர். உங்களுக்கு நன்றி. என்னுடைய தம்பி விக்கி, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிதான். இப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க. உன்னை நம்பி குமாரன் உனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதை நீ தக்க வச்சுக்கிறதுன்னு நினைக்கிறேன். எனக்குமே எல்லாமே நீதாக இருக்கிற. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி. சப்போஸ் யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கவும். நன்றி நன்றி நன்றி.